பாட்டும் பரதமும் பஞ்சுள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும். நாடகம் நாடகம் நாடகம். உனக்கு எப்பவும் இந்த நாடகம் தானே ஆரம்பிச்சுட்டா. இனிமே இதுக்கு ஸ்டாப்பிங் பிளேஸும் இருக்காது. என் ஆளுக்கு முடியறதுக்குள்ள ஒரு தடவையாவது நாடகம் மேல ஏறி தீரத்தோட பேசணும், சோகத்தோட நடிக்கணும். உங்க அப்பா அவன் கண்ணத்தை நீங்க வைக்கணும். மஞ்சுளா, நீ தான் 2-3 வருஷமா சொல்லிட்டே இருக்க. புருஷன் இல்லாதவ பிள்ளைக்கு பாலாட அங்கே வைக்கலாம். அது போலதான் புருஷன் மறத்தான் போறான், கல்யாணமும் நடக்கத்தான் போகுது. பாலாடையில பிள்ளைக்கு பால் போட்டத்தான் போறேன். அடி அக்கா, வாய பாத்தியா? அப்பா கிட்ட எப்படியாவது அனுமதி வாங்கி நாடலோட ஏறி கடல் அழகி நப்லாஸ் வாங்கல. அதாவது படிச்ச மாப்பிள்ளையாயும் பர்சனாலிட்டி மாப்பிள்ளையாயும் அப்பா அம்மாட்ட கேக்குங்க. இது என்னடான்னா பாத்தியா, அவளை போல எல்லாரையும் நினைச்சிட்டா. நான் கட்டாயம் நாடகத்துல சேரத்தான் போறேன். சேர்ந்து கொஞ்சமாவது ஒட்டி இருக்கும். நல்லா பாடுறா. கழுவி முழுகி கோலம் போட்டிருக்குடா. பேருக்கு ஒரு பருப்பை கூட காணோம். ராத்திரியில ராணி, பகல்ல பட்டினி. அழைச்சுக்கிட்டுங்களா? ஒரே கை நீட்டீங்க. ஆமா, அவன் பத்தி வெள்ளிங்க வித்தேன்டா. 1000 ரூபாய்க்குடா. 1000 ரூபாய்க்கா? 3 சைபராக எடுத்துக்கிட்டு ஒரு கோடு மட்டும் கிட்ட கொடுத்துட்டான். மிச்சம் மீது இருந்தா இங்க 2 உருண்டு வைக்கலாம்ப்பா. எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் வழி விடுங்கடா. நிறந்தேடி என் பசிக்கே அன்னம் ஒருக்கமுடன் நீண்டிடல் உண்டேன். வருந்து அழைத்தாலும் போவேன். அடே அப்பா, ருஷிண்டா, இங்க வாடா. இந்தா சின்ன முள்ள முள்ள சாப்பிடு. முள்ள சாப்பிடு. அப்பா, டேய் 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 டேய், நான் போய் கையை கழுவிக்கிறேன்டா. நீ ஏன்டா சுத்தப்படுத்துற? போய் படுத்துக்க போ. கல்லைத்தான் மண்ணைத்தான் புல்லைத்தான் காய்ச்சித்தான் திங்கத்தான் கற்பித்தானா, அல்லது பணத்தைத்தான் எனக்குத்தான் தந்துத்தான் ரட்சித்தானா? வணக்கம் 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 வணக்கம். யாரு? இதுதான் கணபதி நாடக சபா. ஆமா, மேனேஜருங்க. மேனேஜரா? பேங்க் போயிருக்காரு. நீங்க யாருங்க? யாரும் இல்ல, ஒரு நாடகத்துக்கு கான்ட்ராக்ட் விஷயம் பேச வந்தேன். அப்படிங்களா? ஆமா, உள்ள உட்காருங்க உட்காருங்க. 5 நிமிஷத்துல வந்துருவாரு. கார்ல தான் போயிருக்காரு. போட்டு உட்காருங்கடா. ஒரு கான்ட்ராக்டுக்காரன் வந்துருக்கா. கான்ட்ராக்ட் பேச அதுக்கு உட்கார வச்சிருக்கேன். சீக்கிரம் வந்து கான்ட்ராக்டுக்காரனா? ஏதாவது ஒரு கோட்டை துண்டு கோட்டு கோட்டு பொட்டியில அந்த பொட்டியில பாருங்க. அந்த பொட்டியில பாருங்க. சரி, 5 வருஷம் வாங்க போலாம். கை கழித்து கழித்து துண்ட குறையா ஒரு போயிட போறாங்க. டிரைவர், காரை ஷெட்ல நிறுத்து. சர்வாங்க வண்டியில நெய் தின்னு அரிசி மூட்டை இருக்குது. கொண்டாந்து உள்ளார வை. சர்வாங்க. பசங்களா, உங்க
பொங்கல் அன்னைக்கு உங்களுக்கு வடபாயசத்தோட சாப்பாடு. இதையா கணக்க புள்ள, ஈரோயினி இந்திராணி 500 ரூபாய் பணம் கேட்டா அதை கொடுத்துட்டு ரசீது வாங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க. உட்கார்ந்துட்டீங்களா? 5 வயசு சார். வா ஐயாவுக்கு காப்பி வாங்கிக்குவா. காப்பியா? உங்களை எங்கேயோ பார்த்தது போல இருக்கு. அது ஏன் கேட்குறீங்க? போங்க. டெல்லியில இருந்து 10 நாடகத்துக்கு கான்ட்ராக்ட் வந்துருக்கு. 5000 ரூபாய் செக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதே தேதியில பம்பாயில ஒரு 10 நாடகம் கேட்டிருக்காங்க. பெரிய நியூசன்ஸா போச்சு. என்னையாது எங்க அந்த மாதிரி வராங்க வாடா. ஏண்டா காப்பி வாங்க போனா ஓட்டலாம் வைக்கிறான். போய் கரடாவும் வாங்கிட்டு வாடா. போங்கடா. சரி, டக்கு டக்குன்னு விஷயத்தை முடிங்க. எனக்கு ஒத்திகை இருக்குது. நம்ம ஏமாந்தூர் மாட்டு சந்தையில உங்க நாடகம் நடத்தணும். மாட்டு சந்தையிலயா? ஜனங்க வருவாங்களா? என்ன மாடுகளா வரும்? 7 நாடகம் நடத்தணும். நாடகம் ஒண்ணுக்கு 100 ரூபாய் கொடுத்துருங்க. என்னையா கன்னியா கம்பெனி ஞாபகமா? என்னங்க கண்டையா கம்பெனியா இருந்தா ரூபா 1000 கேட்பாங்களே. இது கணபதி நாடக சபா, அதனால ரூபா 100. சரி, ஒரே முடிவு. நாடகம் ஒண்ணுக்கு 25 ரூபா. என்னது சாப்பாட்டை நினைச்சு பாருங்க ஐயா. உங்க கும்பலுக்கு வேலைக்கு ஒரு மூட்டை வேணுமே. சரி, நீங்க தொழிலை நினைச்சு பாருங்க. ஆமா. சரி, அது வேண்டாம் இது வேண்டாம். 50 ரூபான்னு வச்சுட்டு அட்வான்ஸ் கொடுங்க. சரி, இந்தாங்க 10 ரூபா. 10 ரூபா பத்தாதுங்களா? இந்த ஐயா இந்த புகையிலைய வாயில போட்டு முழுங்கு வாய் உதறாம இருக்கும். இந்த 10 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க 10 ரூபா. எப்ப புறப்படுங்க? இன்னைக்கு சாயந்தரமே புறப்பட வேண்டியதான். சாயந்தரம் தான். சரி, புறப்பட்டுறோம். இந்த 5 ரூபாய் எடுத்துட்டு போய் சீனி வேலைக்காரங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு பாய் சொல்லியே கொண்டுட்டு வா. கொண்டு வரதுங்களா? சொன்னதே செய்யப்பா. போங்கப்பா. அப்படி கேட்டுக்கிட்டு போங்க. எங்க இந்த சமயக்காரங்க? சமயக்காரர் ஐயா, ஐயா இந்த 5 ரூபாய் எடுத்துட்டு போய் என்ன கண்ணில் ஊத்திக்கிற சம்பளம் இல்லையா? நீ ஏதாவது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒண்ணு சமையல் பண்ணி பசங்களுக்கு போடு. சரி, போ. மேனேஜர் சார். போமா. என்ன வச்சிருக்க மேனேஜருக்கு? எல்லாமே உமக்கு எனக்கு பேச்சு கிடையாது. ஓஹோ, அப்படியா? அப்ப கண்ணாலையாவது ஜாட காட்டு புரிஞ்சுக்கிறேன். அர்ஜென்ட் 5 ரூபாய் வேணும். ஓஹோ, 5 ரூபாய் வேணுமா? சரிதாம்மா. அதான் கஞ்சிக்கே பறக்கிறான். எனக்கு பஞ்சாமிரதம் கேட்குது. 5 ரூபாய் வேணுமாங்களா? 5 ரூபாய் சும்மா இருப்பா. இந்தாணி, நீ எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியா இருக்கிற. கம்பெனி இருக்கிற நிலவரம் உனக்கு தெரியாது. இப்ப எதுக்கு 5 ரூபா? விளையாடுறதுக்கு. கம்பெனிக்கு வந்து 5 வருஷமாச்சு. ஆசையில ஒரு நல்ல சேலை கிடையாது. ருச்சியா சாப்பிட்டது இல்ல, கண்ணுக்கு மையில, பேஸ் போடுல, வாசல் சேலம் இல்ல. கட்டி இருக்கிற சேலை செஞ்சா காசாயத்து கூட வழி இல்ல. இந்தாணி, என் வயசை எரியுது. இது என்னால தாங்க முடியாது. நிலத்தை வித்த, வீட்டை வித்த, நகை வித்த, நட்டை வித்த, எவனாவது வாங்கினானா என்ன விற்க தயார். இதெல்லாம் எதுக்கு? இந்த நாடக கம்பெனியை உருவாக்குறதுக்கு. என்னை பத்தி உனக்கு அதிகமா தெரியாது. 5 வயசுல பாலை பார்த்து, 6 வயசுல குடிகள், 7 வயசுல தடிகள், 8 வயசுல ரிஷிகள், 9ஆம் வயசுல செகண்ட் பார்த்து, 10ஆம் வயசுல ஸ்ரீ பார்த்து, 11ஆம் வயசுல ராஜ பார்த்து, 12ஆம் வயசுல சாரீர பார்த்து, 13ஆம் வயசுல கெட்டாவு. இப்படி நான் முன்னுக்கு வந்தவன். இதெல்லாம் எதுக்கு? எப்படியா இந்த நாடக கம்பெனியை முன்னுக்கு கொண்டுகிட்டு வந்து நான் என் கண்ணை மூடிட்டேன்னு அதுவே போதும். இந்திராணி, நான் கொஞ்சம் கூட வஞ்சகம் இல்லாத கூட நெஞ்ச பிறந்து காட்டுட்டுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கையிலே காசு இருந்தாதான் மூச்சு வரும், மூச்சு இருந்தாதான் பேச்சு வரும், பேச்சு இருந்தாதான் நடிக்க முடியும். இனிமே நான் நாடக கம்பெனியில இருக்கணும்னா பணம் வேணும் சார், பணம். இப்பவே அந்த 5 ரூபாயை வாங்கி என் கையில கொடுக்கணும். நான் நாளைக்கு பவுடர் போட முடியாது. என் தலைய சுத்துது. அந்த சேர் எடுத்து போறப்பா. இந்த பணம் ஏனம்மா? அம்மா கிட்ட இருந்து 10 ரூபாய் மணி ஆர்டர் வந்தது. ஏதோ அவசரமா ஊருக்கு வர சொல்லி எழுதியிருக்காங்க. எனக்கு 5 ரூபாய் போரும். இந்திய உபயோகம். இந்த 5 ரூபாயை கொடுத்து அந்த அம்மா மனசை திருப்தி படுத்தப்பா. இதாம்மா ரூபா 5 எழுதியா? என்னம்மா குழந்தை தெரியப்படுறான். உனக்கு பேசப்பட்டதே தப்பு. நமக்கு ஏன் கூத்து கும்மாளமும்? ஒரு காலத்துல ஆட்டமும் பாட்டமும் கண்ட்ரோல் இருந்தது, அதுக்கு ஒரு கௌரவமும் இருந்தது. இப்பதான் அரிசி உடையிலிருந்து IAS வரல ஆட ஆரம்பிச்சுட்டது. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு காட்டவாரி இறக்கா, இப்ப பெண் ஆட விட்டு பிழைக்கிறான்னு சொல்லுவாங்கடி. என்ன நீ முடிக்கிற? ஒன்னு ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அடியோ கமலம், ஏண்டி என்னடி பண்ற?
ஏண்டி இந்த பருவ கால திசையில காலாகாலத்தை ஒரு கல்யாணத்தை பண்ணிக்காம இப்படியே இருந்தா கடைசி காலத்துல என்ன பண்டரி புறந்தான் போகணுமா? அதெல்லாம் ஏண்டி நமக்கு வருது? வீட்டுல யார் இருக்கிறது? அதுல யாரோ வெளியில வந்திருக்காங்க. இருடி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க யாரு? நாகத்தான். அது தெரியுது, நீங்க தான். உன் பேர் என்ன? ஆர் கமலம். அப்படின்னா ரங்கூன் கமலம். உன் பேர் என்ன? டி கமலம். அப்படின்னா சிவகமலம். இதுக்கு முந்தி எங்க இருந்தீங்க? ரங்கூன்ல இருந்தோம். இங்க வந்து எவ்வளவு நாள் இருக்கும்? 20 days ஆச்சுங்க. சரியா சொல்லண்டி, 25 days ஆச்சுடுங்க. என்ன உங்க 2 பேர் வார்த்தையிலுமே வித்தியாசமா இருக்குது. அவ தாங்க டைரி எழுதுறது, இவ தாங்க சொல்றது. சரி, இந்த லட்சுமிகாந்தன் நீங்க வந்தானா? ஐயோ, அந்த படுபாவி பேச எடுக்காதுங்க. ஏன்? அவன் அப்படி செய்துட்டு போயிட்டாங்க. என்ன செய்துட்டாங்க? அப்படி எங்க கிட்ட இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டானுங்க. உங்களை பார்த்தா அப்படி ஏமாறுறவங்களா தெரியலையே. என்ன எப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க தான் வந்திருக்கிறீங்க, உங்களை நம்பாம முடியுமோ? நாங்கெல்லாம் பெண் பிள்ளைகள் தானே, நம்பி பேசுறோம். நான் இவகிட்ட எவ்வளவோ சொன்னேன், அடி அவனை நம்பாதடி, அவனை பார்த்தா பிளாட்பாராசாமி மாதிரி இருக்குன்னு. என் வார்த்தையை கேட்டாலா? அவன் சூட்டும் கோட்டும் போட்டுக்கிட்டு கார்ல தர்ரு புருன்னு வர்றானா, அவன் பக்கத்துலயே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். கடைசியில எங்க கிட்ட இருக்கிற நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவரை உட்கார சொல்லண்டு. ஆமாண்டி, வாங்க உட்காருங்க. வாங்க, சும்மா வாங்க. சும்மா உட்காருங்க. எப்ப பார்த்தாலும் சரி, என்ன பொம்பளை தானா? கொஞ்சம் கூட பொம்பளைக்கு உண்டான சங்கோஜமே இல்லையே. சரி, ஒரு பாட்டு பாடு. ஐயோ, நான் ஒரு பாட்டுக்கு 9,000 ரூபாய் வாங்குறது? ஐயோ, என்கிட்ட கூட வா. நான் என்கிட்ட கூட நான் வாங்குவேன். போதும். பாட்டை விட டான்ஸ் அவ நல்லா ஆடுவாங்க. அதுதான் அவளுக்கு மாஸ்டர் பீஸ். டான்ஸ் ஆடுச்சுங்களா? ஆடு. டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆறாம் பாருங்க. அவரை போடி பிடித்து யாரவட்டங்கள் சூழ, அவரை போடி பிடித்து யாரவட்டங்கள் சூழ, அறிவித்த தேவன் வந்தே. திறந்த உடனே சம்பளம் வந்து நிச்சயம் பாரு. என்ன கட்சிதான், என்ன நிர்வாகம். அப்படியா? எங்க கம்பெனி பத்தி நானே இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்றதுக்காக இதோட நிறுத்திக்கிறேன். பஸ்ல வரத்துக்குள்ள நான் பட்ட சாரு. அடியப்பா, திருப்பதிக்கு டிக்கெட் தாயான்னா காஞ்சிபுரத்துக்கு தள்ளிட்டு கண்டித்து தண்ணி மாதிரி நிற்கிறாரு. ஒரு ஹோட்டலுக்குள்ள போவான்னா கல்லாப்பேட்டையில இருந்து சரக்கு மாஸ்டர் வரைக்கும் ஒரே போத மயக்கம் தான். நான் எப்ப இப்படி எல்லாம் பேச போறேனோ, எப்ப நடிகையாக போறேனோ? உனக்கேமா இந்த ஆசை? உங்க குடும்பத்துக்கு இதெல்லாம் எதுக்குமா? பொங்கு திருநாள்னா இந்த ஊரே உங்க வீட்டுக்குள்ளதான். புரிஞ்சுக்கிட்டேன். எங்க நாடகத்துல சேர்ந்து நம்ம பொண்ணோட பேரெடுத்துட்டு போறாளோங்கிற பயம் தானே? வாங்க கிராமத்திற்காரா? நமஸ்காரங்க. தம்பி என்னப்பா? பறக்கும் தட்டு ஆராய்ச்சியில் இருக்காருங்க. பறக்கும் தட்டு ஆராய்ச்சியா? ஆமாங்க. எப்ப வெளியே வருவாங்க? சரியா 11:30. சில முக்கியமான விஷயம் பேசணுமேப்பா. 11:30 இருந்து 12:30 வரைக்கும் மருந்து ஆராய்ச்சி, 12:30 இருந்து 1:30 வரைக்கும் வேதாந்த ஆராய்ச்சி, 1:30 இருந்து 2:00 வரைக்கும் பேட்டி,
அப்ப நீங்க வந்து பார்க்கலாமே. ஏன்பா சுந்தரவதன் எங்க? ஐயா பறக்கும் தட்ட ஆராய்ச்சியில இருக்காருங்க. பறக்கும் தட்ட ஆராய்ச்சியில இருக்காரா? 10 பேங்க்ல பணம் இருக்கு. வந்தாலும் கணக்கு என்ன முடியல. மஞ்சள் கொஞ்சம் 20 தலைமுறைக்கு உதவும். என்னங்க லட்ச லட்சமா சொத்து இருந்தும் இந்த பிள்ளைக்கு ஏன் இந்த புத்தி? உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டு அதிகாரம் பண்ணி சாப்பிடறதை விட்டுட்டு ஆராய்ச்சி தலையில இடுவிடும். வாட்டங்கிட்டு இப்பதான் வரியா? ஆமா இப்பதான் வர்றேன். வதனத்தை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா நீ எங்க வந்த? அதுக்காகத்தான் நானும் வந்தேன். ஆமா உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்தியா? எப்ப கல்யாணம்? அதெல்லாம் அப்படி கேக்குற? அவளை வதனத்தை கொடுக்கறதுன்னா அப்பவே தீர்மானம் ஆயிட்டுவே. தங்கச்சி நீ பேசுறது நல்லா இருக்கா? என் அண்ணன் சாகும்போது அங்கம்மா உன் பொண்ணுக்கு தான் ஏமாவேன்னு சொல்லி கேட்டாரு. அது நீ மறந்துட்டியா? வதனை என் பொண்ணை தான் கட்டிக்க போறோம். அதானே நான் பேசுறது நல்லா இல்ல, நீ பேசுறது ரொம்ப அழகா இருக்கு. அண்ணன் சாகிறதுக்கு முந்தையே என்ன பார்த்து என் மங்கம்மா வதனத்துக்கு உன் பொண்ணுதான் சொல்லிச்சு. நீதான் அதை மறந்துட்டு பேசுற. அது சரி, உன் பொண்ணு மனவரங்கில உட்காராளா இல்ல என் பொண்ணுதான் உட்காராளான்னு நான் பார்த்தேன். அட பாப்பா யாரானே? சத்தம் போடாதீங்க, ஐயா கோச்சுவார். வரட பாருங்க. நிசப்தம் தேவை. சரிதான்டாப்பா, நாங்க தோட்டத்துல இருக்கோம். தம்பிங்க வந்தது சொல்லு. ஆகட்டும். நான் மாடியில் இருக்கேன், தம்பி வந்த உடனே சொல்லு. சரி. தம்பி சுந்தரவதனம். வணக்கம். தேவையில்லை. மனிதனை மனிதன் வணங்குவது தன்மானத்திற்கு இழிவு. வந்த விஷயம் இருந்து 3 வருஷம் ஆகுது. அது இயற்கையின் சட்டம். இப்போது அதை நினைச்சு பிரயோஜனம் இல்லை. தம்பி வதனா கட்டியா? தம்பி எப்ப வந்தீங்க? காலையில தான் வந்தோம். எல்லோரும் தொழிலாளி ஆக வேண்டும். தலைவர் ஒருவர் தேவைதானே? கடமையை உணர்ந்தவர்களுக்கு தலைவர் தேவையில்லையே. இன்னும் உலக அந்த நிலைமைக்கு வரல தம்பி. நமக்காக உலகமே தவிர உலகத்திற்காக நாம் அல்ல. உலகத்தை நமக்காக மாற்ற வேண்டும். மூளையில சக்தி இருக்கிறது, முற்போக்கு தன்மை இருக்கிறது, உடல்ல வலு இருக்கிறது, உள்ளத்துல உறுதி இருக்கிறது. தவித்தில் தங்கம் உண்டாக்க வேண்டும், மரத்தூளில் வைரம் சேர்க்க வேண்டும், காப்பிப்பொடியில் இரிடியம் எடுக்க வேண்டும், கந்த துணியில் கண்ணாடி செய்ய வேண்டும். டிரைவர் இல்லாத கார், வியாபாரி இல்லாத கடை, குடிசை இல்லாத ஊர், வியாதி இல்லாத மனிதன். மனிதன் எந்திரமாக மாற வேண்டும். எந்திரம் நமது நாட்டின் ஜீவாதாரமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் மூச்சு விடுங்க தம்பி. நீங்க பெரிய ஜீனியஸ், மேதாவி. உங்க பிளான் பெரிய பிளான். இருந்தாலும் அவசியம் நீங்க உங்க அலுவலகத்தில் 1 மணி நேரம் ஆபீஸுக்கு வரணும். 1 hour? ஓ மை காட், 1 hour? இம்பாசிபிள், இம்பாசிபிள். சரி, நாளையிலிருந்து 10 to 10:30 மணி வரைக்கும் ஆபீஸுக்கு வர. தயவு செய்து 1 மணி நேரம் ஆகுது. நோ 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 நோ, அனாவசியமா என் நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீங்க போலாம். என்ன சார், சௌக்கியமா? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க? எல்லாரும் சௌக்கியம் தான். நீதான் இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டப்பா. சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. ஒண்ணும் இல்ல, எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அதுக்குதான் நானும் வந்தேன். என்ன கல்யாணமா? அம்மா யாருக்கு? என்னப்பா எப்படி கேட்கற? உனக்குதான். ஓஹோ, எனக்கா? ஆராய்ச்சி முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி ஆராய முடியும். அப்படித்தான். என்ன ஆராய்ச்சி செய்யற? சுகம் எங்க இருக்குன்னு. அது எப்பதான் முடியும்? சுகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்ச அப்புறம் முடியும். ஆராய்ச்சி முடியறதுக்குள்ள என் பொண்ணு தலை வெள்ளி கம்பி ஆயிரம் போலி இருக்க. பரவாயில்ல, பெண்கள்லாம் 35 வயசுக்கு மேலதான் கல்யாணமே பண்ணிக்கணும். அப்பதான் ஜனப்பெருக்கமும் உணவு நெருக்கடியும் தீரும்.
சரி, அப்ப என் பொண்ணு மாணிக்கத்தை அது சும்மா இரு. என் பொண்ணு ரத்தினத்தை கல்யாணம் செய்து அக்கா பத்த கேட்காத. நீ வாயெல்லாம் பூச்சி. அவன் பொண்ணும் மூச்சு விடும்போதுதான் பேச நிறுத்துவான். ஆமா, உன் பொண்ணு மட்டும் ஒழுங்கா அவன் கால வச்ச இடமெல்லாம் கட்டான் தம்பி ஆயிடும். தம்பி இங்கே சொல்லு, என் பொண்ணு தன்னை கத்துக்கு தர. குமரா, நான் இப்ப வந்தது 2 காரணம். உண்மையிலேயே நம்ம ராஜபாட்டு மாரியப்பனுக்கு மலேரியா ஜுரம், கருத்த படுக்கையில கிடக்குறாங்க. அதனால நாளைக்கு நாடகம் வச்சிருக்கு. நீதான் ராஜபாட்டு போட்டுக்கணும். ஐயோ, நானா? ஏன் இப்ப பயப்படுறேன்? நேற்று 3 தடவை நினைச்சேன் தந்தி கொடுக்கலாம்னு. மனசு கேட்டுதா? நேரா வந்து அவனை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். குமுதா, உட்காரு குமுதா. குமுதா, குமுதா. ஐயோ, யாரா இது புது இறஞ்சல்? பாயாசத்துல பெருங்காயம் கலந்த மாதிரி. நான் அப்புறம் வர்றேன். அட சும்மா வா. போயிட்டுதான் வரட்டுமே. இவ என் ஸ்நேகிதி மஞ்சுளா. தெரியுது. இவர் யார் தெரியுமா? தெரியாது. சொல்லட்டுங்களா? சொல்லு சொல்லு. இவர்தான் எங்க கம்பெனி அசிஸ்டன்ட் மேனேஜர் மிஸ்டர் உபயோகம். அப்படியா? என்னையும் உங்க கம்பெனியில சேர்த்துக்கிறீங்களா சார்? ஒண்ணுவா? எங்க சைடுல ஒன்னும் அப்செக்ஷன் கிடையாது. நீ வரலாம், நடிக்கலாம், புகழ் அடையலாம். ஆனா பணம் மட்டும் கேட்கக்கூடாது. நீ சும்மா இந்த வருமா எங்களுடைய செய்திக்கால நீ வா, இரு, நடி, போ. அவ பெரிய குடும்பத்து பொண்ணுங்க. நம்ம குடும்பம் மட்டும் என்ன சின்னதா? அப்ப நான் கட்டாயம் வரேன் சார். சரிமா, அவசியமா போ. போயிட்டு வரேன் கூட. போயிட்டு வரேன் சார். உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஆண்டாவா, என்னையும் படைச்சு என் கண்ணையும் படைச்சு ஏண்டா இந்த பெண்ணையும் படைச்ச? குமரா, குமரா, குட் மார்னிங் சார். பாத்தியா, உன் பொண்ணு என்ன எழுதியிருக்காங்க? நட்சத்திர நடிகையாக வீடு திரும்ப போறது இல்லையா? இனிமே நான் இங்க இருந்தேன்னா இல்லாம போனதில்லை. எங்க அப்பா காலத்துல நாடக பசங்களை ஊருக்குள்ளே விட மாட்டான். இப்ப என்னடா இந்த அனாதரமாக வேகம் போட்டு நேர ஏறி கேட்கறது உயிரோட இருக்கிறது நாயக்கு. ஏன் சும்மா நிக்கிற? ஒண்ணு ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல கவர்னர் மகன் போலதான் ஆடுறாங்க, பாடுறாங்க, நடிக்கிறாங்க. நான் சொன்னே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இதுதான் சார். நம்ம புனிதாவுக்கு சினைதான். கம்பெனியில சேரணும்னு வந்திருக்கா. யார் இந்த பொண்ணா? சார், நம்ம செலக்ஷன் சார். அட என்ன மகா செலக்ஷன்? இந்த பொண்ணு கம்பெனியில இருக்கிறதா? என்ன சார்? சரி சரி, ஏதோ அழைச்சிட்டு வந்துட்டீங்களே. மூக்கு மொழி இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்குது. நம்ம விஸ்வோட சேர்த்துரு. என்ன, எனக்கு நல்லா நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆசை மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லமா? ஆற்றல், அறிவு, திறன், இந்த 3 முக்கியம். சரி, நம்ம கம்பெனி சட்ட திட்டங்கள்லாம் சொல்லிட்டியா? நீ எங்க சொல்லி இருக்க போற? இவங்கதான் நம்ம கம்பெனி ஹீரோயின் மிஸ் இந்திராணி. வணக்கம்மா. வாம்மா. அப்பா, இந்த கம்பெனிக்கு ஒரு தூணு தான் பாக்கி. வந்துட்டேன். நீயாவது இந்த கம்பெனி தூக்கி நிறுத்து. எல்லாம் பொறுக்கையான ஒருக்கதான் அது இருக்கட்டும். உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? சொன்னாங்க தெரியும். அண்ணம்மா, எனக்கு மருமகனா வரணும். அதுக்கு என்ன வழி செய்யலாம்? தெரிஞ்ச வரைக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டா மருமகன் வந்தான். அது எப்படி? அவன் தான் கல்யாண விஷயமா ஆராய்ச்சின்னு சொல்றான். என் தங்கச்சி ஒட்ட கல்ல தவம் பண்றான். சரி, இதுக்கு ஒரு பூஜை போட்டு விபூதி மந்திரிச்சு தர்றேன். தம்பி நிச்சய தடவை தீர்ந்து போயிடும். ஆனா செலவுமா அப்படி என்ன இடம்? 2-3 ரூபாய் போறாதா? இது என்ன சாமானியப்பட்ட விஷயங்களா?
இங்க இருந்து மெட்ராஸ் எத்தனை மைல் இருக்கு. நம்ம மந்திரம் அவ்வளவு தூரம் போகணும். மெட்ராஸ் வரைக்கும் போகுமா? ரத்னா ரத்னா, என்னம்மா? 50 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு வா. சரிம்மா. இந்தம்மா. அக்கா அப்படியா செய்யுது? ஐயோ அம்மா, சும்மா இரு. ஆமாங்க, ஒரே பூஜனம். இது வரையில் 500 ரூபாய்க்கு மேல ஆகும். மந்திரத்துக்கு மேல மந்திரம் போட்டு வதனத்து காலத்துல என் மகளை வந்து தாலி கட்ட சொல்லல. நான் இல்ல, நாளைக்கே மெட்ராஸுக்கு போய் ரகசியமா கல்யாணத்தையே முடிச்சுட்டு வந்துடுறேன். உங்க அக்கா மந்திரம் தாங்கள் வரையும் அப்போ அதை மறுபடியும் செங்கல்பட்டு வரையும் விழுத்தாதான் காரியம் கைவிடும். அதுக்கு என்னங்க செய்யலாம்? சரி, நான் ஒரு தாய்க்கு நம்பிக்கை தர்றேன். தம்பி கழுத்துல கட்டுங்க. அப்புறம் பாருங்க, வயலத்து மூளை சரியாக வருஷம் 10 ஆகும். உங்களை பார்க்கணும்னு யாரோ மூவர் வந்திருக்கிறாங்க. அது யாரடா மூவர்? மூவேல் இருக்கலாம் அல்லது மும்மூர்த்திகளா? யாரா இருந்தாலும் அவத்தல்ல அட்வான்ஸ் வந்து அது வச்சாது. கை வரச்சோல் வரச்சோல். வரட்டையா, வரட்டும். அட்வான்ஸ் பணம் வரட்டும். பஞ்சா, கடலை வாங்கி வாங்கி தின்னுட்டு மறைஞ்சுக்கிட்டா தெரியல. பஞ்சா பஞ்சா, நம்மளா அங்கே தெரியல. இந்த முதலாளி எங்க? அவர் நேற்று தான் ஊருக்கு போறாரு. எதுக்குமா? உங்களை மாதிரி உள்ளவங்க மனசுல எங்க எண்ணம் வருவது இல்ல. ஆனா அவரும் அப்படி இல்லை. சொந்த வீட்டை விட்டாவது பணம் கொண்டு வரலான்னு போயிரு. ஆமா, அவர் அதிர்ஷ்டம் இல்லைங்க. அவரு இப்பதான் அவரு கான்ட்ராக்ட் பேச வெளியே போறாரு. நாடகத்துக்காக ஒழிஞ்சுக்கிட்டா தெரியாம அவனை பிடிக்கிற விதத்துல பிடிச்சுக்கிறோம். இந்தமா காச வியாதிக்காவது தப்பலாம், இந்த கடன்காரங்களுக்கு மட்டும் தப்ப முடியாது. ஆமா ஆமா ஆமா. போயிட்டாங்க ராஜா, போயிட்டா சார், போயிட்டானுங்க சார். அது நல்லா பார்த்து சொல்லியா? நல்ல பாம்பு மாதிரி தலை விட்டா இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. ஏமா, எத்தனை நாளைக்கு இப்படி இழுத்து அடிக்க போறீங்க? வாடகை பணத்துக்கு என்ன செய்ய போறீங்க? பாட்டி கொஞ்சம் பொறுத்துங்க. அடுத்த வாரம் பெரிய நாடகம் போட போறோம். இதோ பிட் நோட்டீஸ், பெரிய நோட்டீஸ், வால் நோட்டீஸ். நாடகத்துக்கு பார், வந்து பார். வளையதோர் கண்ணை கவரும் பாட்டு, காது பிடிக்கும் ஆட்டம், கட்ட கசனம், கட்ட சுகமானம். எங்கிட்ட அழகிறது இருக்குது. மேல உட்கார்ந்துருக்கா. நீ கடவுளிய அந்த துணி கடை கேட்டு. ஐயோ, தண்ணிக்கு பயந்து பாம்பு கிட்ட ஏற்பட்டது போல இருக்கு. பாட்டி பாட்டி, இப்ப என்ன செய்யறது பாட்டி? நீங்க குறுக்கட்டு வழியா மேல போயிருங்க, நான் அனுப்பிடுறேன் அவனை. நீதான் வில்லன் பாட்டி. வயசு வயசு இன்சி நம்பர் ரொம்ப ரொம்ப சரியா இருக்கணும். இல்ல நம்ம பேசாம போனோம். ரவிஸ்னா சிரிச்சாங்கோ விளையாண்டாங்கோ, இன்சி நம்பர் சிரிக்கிறா இல்ல. அவங்களுக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு நாடகம், நாளைக்கு தான் வருவாங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. காத்துக்கிட்டு இருந்து பிரயோஜனம் இல்ல. ஒரு மாசம் இல்ல, 10 நாள் இல்ல. நம்ம மேல புத்து ஊசி வளர்ந்தாலும் நம்ம பைசா வாங்க இந்த இடத்து விட்டு நம்ம போறா இல்ல. சரி, அப்ப காத்துரு. வெளியில காத்து இருந்தாலும் வீட்டுக்கு காவலா இருக்கும். குமுதம் குமுதம் குமுதம், மணி 8 ஆச்சு. வந்துரு.
ஆட்டம் போடக்கூடாது. ரெஸ்ட் பண்ணிட்டு நீ முதல்ல போ. கேட்ட நான் கவனிச்சுக்கிறேன். அரே கனவு திறகுறாங்க, கனவு திறகுறாங்க. அரே கனவு திறகுறாங்க, நம்ம இங்க சும்மா விடுறாங்க. கனவு திறங்க. அரே நம்ம சரக்கும் வாங்கி வாங்கி பெரா மஜா பண்ணாங்க, இன்னைக்கு மறந்து மறந்து போறாங்க. அரே क्या பொங்கல நம்ம अरे क्या सिर्फ अरे பொண்ணு இங்க யாரு? அரே அந்த அம்மாவுக்கு எழுதி போனாங்க. எந்த அம்மா? அரே அரே பூதம். அரே ஏதோ வீட்டுல குடியிருக்கிறாங்க. இந்த வீட்டுல நான் தான் குடியிருக்கேன். அரே கிழமை நமக்கிட்டே போய் சொல்றாங்க. அரே அந்த அம்மாவுக்கு குரல் நம்பர் போட்டாங்க, நம்ம போய் சொல்றாங்க. அதுவா அந்த அம்மா பாடின குரல நீங்க ரேடியோல கேட்டிருப்பீங்க. ஆமா கிழமை நமக்கு ஏமாத்துறாங்க. அரே அம்மே நம்ம படா புள்ளை இந்த பூசணிக்காய நீங்கி புளியம் கொட்டேங்கிறாங்க. बड़ा खिलाड़ी बा नंबर, बड़ा आल नंबर. अरे कूदो, अरे कूदो. अरे क्या मैं नमकीन नंबर ஏமாத்துறாங்க. अरे इनकी पैसा கொடுக்குறாங்க, इनकी சும்மா வராங்க. இல்ல நம்ம சும்மா வராங்க. अरे क्या बोल रहे? अरे मैं एटीएम की छोड़ा नंबर से ही போறாங்க. இதமா எனக்கு தெரியாதுயா. யாமே क्या? अरे नंबर போல इसके पैसा கொடுத்தா नंबर கடன் வாங்கி வாங்கி पर्सनल நோட் பண்ணிக்கிறாங்க. अरे हमें நம்ம बड़ा रुको कंपुटी पांगले कंपुटी पांग अखले कातुंड पैसा वांगले पार में पार कंपनी उठने போய் அந்த அம்மாவுக்கு என்ன செய்யலாம் பார். பசி பசின்னு கொட்டாயை காட்டுறீங்க. கொட்டாய்க்கா பசி? நீங்க தானங்க இப்படி சொல்லி தந்தீங்க. நான் தான் சொன்னேனா? எதுக்கா பேசுற? தவா பசி பசின்னு இப்படி காட்டிக்கிட்டு இப்படி போங்க. பசி 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 நான் கரெக்டா 10 மணி எவரெஸ்ட் ஏப்பர்ல இல்லைன்னா என்ன வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. சரி அங்க விட்டுட்டு போறேன். சரிமா, நானும் அந்த பக்கம் தான் போகணும். விட்டுட்டு போறேன். வாமா ஓடிக்க. ரொம்ப தேங்க்ஸ், வரேன். நம்ம அர்ஜென்டா குமரன்க்கு பாக்கலாம். குமுதல் அர்ஜென்டா பார்க்கணுமா? ஓ பார்க்கலாமே. இப்போ ஒட்டி நடக்குது, யாரையும் பார்க்க முடியாது. இன்னும் சாகும். வெயிட் பண்ணுங்க. ஏது ஏது ரயில் போற வரைக்கும் கை கீழே இறங்காது போல இருக்கு. கர்த்தன் விடுற வரைக்கும் இப்படியே கையை வச்சிருக்க சொன்னீங்களே சார்? அது நேத்தைக்கு. ஓஹோ, மாத்திட்டீங்களா? எனக்கு தெரியாது சார், மன்னிச்சிருங்க. எப்படி தெரியும்? 9 மணிக்கு வர வேண்டியது 10 மணிக்கு வந்திருக்கிற. லேட்டா வந்து நான் கவனிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கோச்சுக்காதீங்க சார். கோச்சுக்காம கொண்டாடுறதா? நான் தான் தவறுகள்னு சொல்றேன்னு. இன்னும் தவறுகள் எப்படி ஏற்படும்? மனசுல பயம் இருந்தாக்க காலு தானா வந்திருக்க வேணாமா? ஆர்வம் இல்லாத தொழிலும் அடக்கம் இல்லாத பொண்ணு குறிப்பிடாது சார். போதும், நல்லது கெட்டது தெரியாத அளவுக்கு நான் வரல. கலை ஆர்வத்துக்காக என் தன்மையை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிர்வாகத்துக்கு நிதான புத்தி வேணும். எதையும் பேசலாங்கிற மனோபாவம் தன் கண்களை தானே ஆபரேஷன் செய்யற மாதிரி தான். மன்னிப்பு கேட்டேன், அதுக்கு மரியாதை கட்டு தெரியல. கெஞ்சி கேட்டேன், அதன் காரணமும் உங்களுக்கு புரியல. உங்களுடைய அர்த்தமற்ற அதிகாரம் இனி எனக்கு தேவையில்லை. குட் பை. மஞ்சுளா பார்க்கணும். ஒத்திக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படி உட்காருங்க. கணக்கு பிள்ளை என்னது? குடிக்கிறது கூழ், கொப்பளிக்கிறது பல், போடுறது தோல் வேஷம். இதுல வேற அதிகாரத்தை பாரு. ஏதாவது லெட்டர் கிட்ட வந்துதா? கிட்டங்கள எழுதிருந்தா வரும். யாருயா? உங்களுக்கு மஞ்சளாவை தெரியுமா? தெரியுமே. ஏன்? நானு மிஸ்டர் PS வதனத்தின் டிரைவர். இந்த ஹேண்ட்பேக்கை மிஸ் மஞ்சுளா கார்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. இதை அவங்க கிட்ட கொடுக்கணும். PS வதனம். ஏன் சார்? PS வதனம் கம்பெனி முதலாளி கோடீஸ்வரர் PS வதனமோ? ஆமா சார். ஏன் சார்?
வதனம் கார்ல மஞ்சுளா ஹேண்ட்பேக் எப்படி சார் வந்தது? அத பத்தி உனக்கு என்னம்மா? இத அவங்க கிட்ட கொடுக்க முடியுமா முடியாதா? கொடுத்துறேன் சார். ஞாபகமா கொடுத்துருமா? வதனம் கார்ல மஞ்சுளா ஹேண்ட்பேக். வதனம் மஞ்சுளா. ஏ அப்பா, நாடகக்காரியும் கோடீஸ்வரனும். अरे क्या पीएस वदनम का दोस्त मंचुला? अच्छा வெளியா இருந்தாலும் புளிய பிடிச்சாலே, பிடிச்சாலும் பிடிச்சா புளிய நம்ப பிடிச்சா நானும் இருக்கேன். மேடைக்கு வீட்டுக்கு கொஞ்சமாவது வித்தியாசம் தெரியவானா? நீ கொஞ்சம் வேகமா வந்திருந்தா என் கெதி என்ன ஆயிருக்கும்? அம்மா அப்பா ஏது ஏது இந்த ஆம்பளைங்களுக்கு உள்ள அடக்கான பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. ஏன் அடக்கத்தை எல்லாம் அடக்கம் பண்ணிட்டீங்களா? ஏன் நீங்க ஆம்பளை தானே, கொஞ்சம் அடக்கமா வரக்கூடாது? சரி சரி, கொஞ்சம் கைய கொடு. குடிச்சுக்க. என்னது? அது என்ன? அது வேற விஷயம். அதான் என்ன விஷயம்னு கேக்குறேன். இது மிஸ்ஸஸ் பி.எஸ். வதனத்தின் ஹேண்ட். மிஸ்ஸஸ் பி.எஸ். வதனம் யாரு? அதுவா, சுந்தரவதனம் கம்பெனி முதலாளி பி.எஸ். வதனத்தின் காதலி மிஸ் மஞ்சுளா. மஞ்சுளா பி.எஸ். வதனத்தின் காதலியா? ஆமா சார், ஆமா. வதனத்தின் காரிலே மஞ்சுளா, மஞ்சுளாவின் பக்கத்திலே வதனம், வதனத்தின் பக்கத்திலே மஞ்சுளாவின் ஹேண்ட்பேக். எட்டு வேலையில வைர மோதிரம் கிடைச்ச மாதிரி மஞ்சுளாவை பிடிச்சிருக்குது சார். சுக்கர தசை. நிஜமாவா? அவங்க ரெண்டு பேரும் கார்ல போறது நானே பார்த்தேன். சார் வதனம் லட்சாதி பிரபு, கோடீஸ்வரன், பணக்காரன். அவனுக்கு பணம் தண்ணிப்பட்ட பாடு. அந்த பணக்காரனுடைய காதலி மிஸ் மஞ்சுளா. மஞ்சுளா என் கம்பெனி நடிகை. ஆஹா, அரிய சந்தர்ப்பம், பெரிய சந்தர்ப்பம். இச்சமயம் தவறினால் மறுசமயம் வாய்ப்பது அரிது. அனாத கஷ்டம் வந்தாலும் விடாத நாடகத்தை நடத்தியே செய்வேன். கொண்டாந்த ஹேண்ட்பேக் உபயோகம். ஐயா உபயோகம், ஐயா உபயோகம். என்ன சார் இருக்கு? யாரும் இருக்காரு தேன்கூடிய நாக்குல என்னதான் சொல்றீங்க? என் பாக்கெட்ல எலும்பு சம்பளம் வேணுமா? உவா நோட்ல நோட்டீஸ் அடிப்பையா? உவா நோட்ல நோட்டீஸ் அடிப்பேன். ஐயோ ஜுரம் கூட நீ கம்மியா இருக்குமா? அலாவுதீன், மஞ்சுளா அற்புத தீபம். மஞ்சுளா நினைச்சா மலையா போட்டு வெள்ளமா ஓடும். என்ன சார் சொல்றீங்க? வெள்ளி ரூபாய்கள், 1000 ரூபாய் நோட்டுகள், லட்சம் ரூபாய் செக்கு. ஓய் சீக்கிரம் போய் மஞ்சுளா கூட்டிட்டு வா. கேள்வி கேள்வி எதுக்கு எடுத்தாலும் கேள்வி. பத்திரிகையில பள்ளிக்கூடத்துல பசங்க பிசினஸ்ல எங்க பார்த்தாலும் ஒரே கேள்வியும் பயம். காரியத்துல ஒண்ணுத்தையும் காணும். இப்ப அவ எங்கயா? மஞ்சுளா போயிட்டாளா சார்? போயிட்டாளா? கொஞ்சம் முன்னாடி ஒத்திக பார்த்தோம்ல, அவன் இங்க கண்டிப்பு தாங்காம அழுதுகிட்டே போயிட்டா சார். இப்ப அவ எங்கயா? அவ வீட்டுல இருப்பா. வீடு எங்கயா? வீடு 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 தெரியாது சார். தெரியாது தெரியாது தெரியாது, எதுக்கு எடுத்தாலும் தெரியாது. இப்ப அது தெரியும். கேட்டுட்டு வந்து சொல்றேன் சார். அவ வீடு தெரியாம அவளை எங்க சார் கேட்கறது? வீடு தெரியணும். இப்ப அவ எங்க இருக்கிறான்னு தெரியும். அவ அட்ரஸ் இங்க. அவ அட்ரஸ் ஆபீஸ்ல குறிச்சு வச்சேன். அவ போய் பார்ப்போம், போய் பார்ப்போம். உட்கார் இல்ல இல்ல இல்ல, இது அசிங்கமா இருக்கு வேணாம். இதுல உட்கார் உட்கார் உட்கார். ரொம்ப புழுக்கமா இருக்குது இல்ல? சார் கமா சீக்கிரமா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஒரு கூல் ட்ரிங்க், காபி, பழம்பு, ஒரு விசிறி. சீக்கிரமா போ, சீக்கிரம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். மன்னிப்பு கேட்க தயார்? என்ன? ஆமா நீங்களா? அவ்வளவு பெரிய கூட்டத்துல அத்தனை பெண்கள் இருக்கிற இடத்துல உன்னை அவமானப்படுத்தணும், அது மன்னிக்க முடியாத குற்றம் அல்லவா? நிர்வாகத்துக்கு அதெல்லாம் தேவைதானே. நீ என்ன சொன்னாலும் ஏன் மனசு சமாதானம் ஆகாது. ஒருத்தருடைய ஆர்வத்துக்கு ஆதரவு காட்டுறதா மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அந்த கடமையை நான் ரொம்ப தவறிட்டேன். வந்துட்டியா? கொண்டா காப்பியா? இந்த அம்மா காப்பி சாப்பிடு, சும்மா சாப்பிடு. சாப்பிடு, சும்மா சாப்பிடு. காப்பி சாப்பிட, காப்பி சாப்பிட வேண்டாம். கொண்டா கொண்டா கடை சாப்பிடு, சாப்பிடுமா. இது இந்த வயசுக்கு எல்லாம் சாப்பிடும். நான் என்னடா கட்டை ரொம்ப பிடிச்சி போட்டு கொண்டாந்து நான் என்னப்பா காப்பியா பழமொழி விஷயம் எடுத்துட்டு வா. சாப்பிடுமா, சாப்பிடு. இந்தாம்மா. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இதை பத்தி பேச இப்ப டைம் இல்ல. அப்படி பேசுறது லௌகிகம் இல்ல.
எப்படியாவது நீ நல்லா இருந்தா அதே போதும். அந்த நன்மையில எனக்கு ஒரு நன்மை கிடைச்சது வெகு பிரமாதம். மஞ்சுளா, நாடக மேடை ஒரு அழகான நந்தவனம். அந்த நந்தவனத்தை நடிகை ஒரு மலர். அந்த மலையை கருக விடுறது மகா தவறு. மஞ்சுளா, ஒரு நியூஸ், குட் நியூஸ், ஒரு முக்கியமான சமாச்சாரம். இன்னையிலிருந்து நாடக கம்பெனிக்கு நீ கதாநாயகி. ஆமா, டான்ஸ்ல கூட உனக்கு தான் முதல் ஸ்தானம். ஆமா ஆமா, இந்த பஞ்சம் சொன்னா பழைய பஞ்சாங்கம் சொன்ன மாதிரி. என்ன சார், ஏயா ஒரு அக்ரிமெண்ட் பாரம் போறதுக்கு 6 மாசம் என்ன சார் பண்றது? சந்தி பாரம், மணியாடு பாரம், எல்லா பாரம் இருக்கு. ஒப்பந்த பாரத்துக்கு நீங்க மேனேஜருக்கு அபிப்பிராயமா உனக்கு? இல்ல சார். இல்ல நீ ஏன் கண்டுபிடி வளர்ற? வா, நான் கேள்வி சார். நிச்சயமா நான் தானே சார் கதாநாயகி. சத்தியமா நீ தான் கதாநாயகி. இந்த ஆள் தலையில் அடிக்கிறேன். என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? சந்தோஷமா கிரம் சுத்தினா தவறு என்ன ஆச்சு? ஐயோ, கால் ஒண்ணு ஆபத்து இல்லையா? ஐயோ, இப்பதானே நான் கதாநாயகன் சொல்லிட்டு போனேன். என்ன அக்கம் கொண்டாங்க. இதை வச்சுக்கிட்டு இதுல எப்படியாவது ஒரு கையை கொண்டு கையை தூண்டு போறமா? ஆமா ஆமா, தலைமுறை வச்சிருக்கீங்க. இந்த பக்கம் அந்த பக்கத்துல ஒரு கையை கொண்டு போடுமா? எப்படி அம்மா, இது என்ன? அது கை டான்ஸ் ஆடுது. ஏய் விசார, டான்ஸ் ஆடல. சந்தோஷம். இது அஜந்தா, இது அனார்கலி, இது பாஜிபாவா, இது சுருளிப்பா, இது கால வேலிச்சி கட்டுறாங்க, இது உப்பு வேலிச்சி கட்டுறாங்க, இது மஞ்சள் வேலிச்சி கட்டுறாங்க. அரே அண்ணே, இது சாரி பர்ஃபெக்ட். சும்மா கட்டி பாருங்க, उनकी मैंने पोट पारने कहीं में पूछी पारने इनकी कलर को उनकी कलर को क्या है? अच्छा இந்த மாதிரியான வயா வயா பாருங்க. கண்ணாடியில பாருங்க, கண்ணாடியில देखो 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 मैं कन्नाडीல देखो 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 दादा நம்பி மேலே சொல்றாங்கம்மா. இதெல்லாம் என்ன சார்? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க நினைக்கிறாங்க நான் தானா? அரே என்னமா உனக்கு நம்ம புரியுறா இல்ல? அரே நம்ம யாருக்கு ஸ்நேகிதம்? அந்த மனுஷன் சாபடா பஞ்சாரன். அந்த மனுஷன் நினைச்சா என்ன முடியும்? எல்லாம் நம்பிக்கை புரியுறாமா? நம்பிக்கை புரியுறா. ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு நாடகம் நடத்த போறாரா மேனேஜர் பஞ்சநாதம். அதுல எனக்கு ஈரம் சான்ஸ் இல்லையா? இந்த எதிர்கால நட்சத்திரத்தை அந்த சிறப்பாக்க பாக்குறாங்க. கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ வந்ததுல இருந்து மேனேஜர் என்ன அலட்சியம் நடத்துறாரு. சாப்பிட்டியா, தூங்குனியா, பல்லு விளக்குனியான்னு அடிக்கடி கேக்குறாரு. இப்ப என்ன திரும்பி கூட பாக்குறது இல்லைன்னா? நாடகத்துல சேர்ந்து நடிக்க கத்துக்கிட்டீங்கன்னா சில பொருள்கள் கண்ணப்படுவேன். படாமல் ஸ்டார் ஆகி திடீர்னு பணம் சேரும். அடையாறுல பங்களா வாங்கி ஹாயா இருக்கலாம்னு பார்த்தேன். கிடைச்சுத்தானே அந்த பஞ்சப்பயர். அவன் கழுத்தை திருப்பி ரொம்ப வச்சிடறேன். ஆனா ஒன்ன விட அவன் லட்சணமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா, அவனுக்கு ஒரு பெரிய பணக்கார காதலனா அதுதான் எல்லாரும் பின்னாடி. அவன்கிட்ட பணக்கார இருந்தா இவங்கிட்ட பத்திரிக்கை இருக்கு. சும்மா தங்கச்சி விளாட்டு போறேன் நானு. இந்த பொண்ணை விட்டுட்டு போனாரு. அது யாருக்காரு தெரியுமா? தெரியாது. நிலைமைக்கு தகுந்த பேச்சு, இடத்துக்கு தகுந்த செய்கை.
இதெல்லாம் இல்லைன்னா மனுஷனாகவே வாழ முடியாது. சார் என்னது பில்லு? சார் என்ன பில் இது? அஜந்தா சில்க் பேலஸ். என்னதான் இருந்தாலும் வயசுல ஒரு டைபிஸ்ட் கேள்வி கிட்ட பேசினது தவறுன்னு உனக்கு தெரியல? தவறுதான் சார். என்ன தவறுதான் சார்? What? Ajanta Silk Palace. Who is that fellow? Huh? 6 yards Anarkali Palace, 8 yards Ajar. சரி, போய் உன் வேலையை பாரு. சொந்த விஷயத்தெல்லாம் பிசினஸ்ல கலக்கிறது எனக்கு நிச்சயமா பிடிக்காது. Go on, go on. இதெல்லாம் யாரையா வாங்கினது? தெரியலீங்களே. என்ன தெரியலீங்களா? பில்லு உங்க பேருக்கு வந்திருக்கு. எனக்கு எதுக்கு யார் சாரியும் பிளவுஸும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன் சார். என்ன யோசிச்சேன் சார்? மிஸ் மஞ்சுளா எவரெஸ்ட் தியேட்டர். சரிதான். எவர் அட்ரஸ் தப்பா இங்க அனுப்பிச்சிருக்காமல் இருக்கு. நான்சென்ஸ். மஞ்சுளா குமரியா தேவையான்னு கூட எனக்கு தெரியாது ஐயா. அப்படின்னு நான் கூட யோசனை பண்ணேன் சார். சார் சரி, இது அந்த கம்பெனிக்கே திருப்பி அனுப்பிச்சிடுங்க. சரி சார். கொடுங்க. இதுல எங்காவது சூழ்ச்சி இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அதனால இதை நாமளே நேர்ல விசாரிக்கிறது தான் நல்லது. எவரெஸ்ட் பேச போன்ல கூப்பிடுங்க. சரி சார். சார் 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 இருங்க, இங்க வாங்க. இதுல நாம தலையிடுறது அவ்வளவு நல்லா இல்ல. நீங்க நேரா போலீஸுக்கே போன் பண்ணிடுங்க. சரி சார், போங்க. சார் 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 இங்க வாங்க. அது கொடுங்க. இப்போ போலீஸுக்கு போன் பண்ணா நம்ம பேரும் கெட்டு போகும். ஆமா சார். இத நல்ல ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும். வாட் யூ சே? எஸ் சார், அதான் கரெக்ட். அஜந்தா சில்க் பேலஸ், PS வதனம், மிஸ் மஞ்சுளா, ஆர்டிஸ்ட், எவரெஸ்ட் தியேட்டர். இப்போ எதுக்கு எது கனெக்ஷன் ஐயா? ஒண்ணுமே புரியலையே. அப்போ இதுல ஒரு ஹம்பக் நிச்சயமா இருக்கு. அப்படித்தான் நானும் ஒரு முடிவு செய்கிறேன். அதனாலதான் இது எங்கிட்டயே இருக்கட்டும், நானே கண்டுபிடிக்கிறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன் சார்? எக்ஸ்கியூஸ் சார். சரி. மிஸ் மஞ்சுளா, எவரெஸ்ட் தியேட்டர். மிஸ் மஞ்சுளா, எவரெஸ்ட் தியேட்டர். ஏன் சார்? சார், இந்த நாடக கம்பெனி தானே மிஸ் மஞ்சுளா ஆக்ட் பண்றது? ஆமா, அவங்களை நான் கொஞ்சம் பார்க்கணும். என்ன கண்ணாடியில ஒரே டவுனாவே தெரியுது. நீங்களா சார்? நானா? தகுந்தம் பத்திரிகை வெளியிட்டார். தகுந்தம் என்ன சார், உங்க பேரை கேட்ட உடனே மிருதங்க வாசலான்னு தோணுது. தகுந்தா அவங்கள பார்க்க முடியாது சார். ஏன்? மேனேஜர் உத்தரவு வேணும். மேனேஜரை பார்த்து யார் உத்தரவு வேணும்? அவரை பார்த்து அவருடைய உத்தரவு வேணும். இட் இஸ் கரெக்ட். அப்படி உட்காருங்க. அவர் வந்த உடனே அவரை பார்க்கலாம். நோ அப்ஜெக்ஷன். சார், உங்களை மேனேஜர் அவசரமா பார்க்கணுமா? பத்திரிகை எடுத்துருங்களா? ஆமா. மஞ்சுளாவை பார்க்கணுங்களா? ஆமாப்பா. வாங்க வாங்க. இதுதான் மஞ்சுளா மாதிரி. நீங்க இங்கே இருங்க, போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஹலோ மிஸ்டர் சாரி சார். என்னையா தீ பறக்கிற மாதிரி அடிச்சுட்டு தீ அணைக்கிறது தள்ளிட்டீங்க. என்ன சாரி வேண்டி இருக்கு? நீங்க கோவிச்சுக்காதீங்க. என் பள்ளிக்கூட தோழன் ஒருத்தன் குரங்குராஜான்னு இருந்தான், அவனாக்குன்னு சொல்லி தாக்கிட்டேன். மன்னிச்சுங்க. நீங்க யாரு? தொடங்குனதும் பத்திரிகை எடுத்தார் கவிதத்தோம். இது நான் பக்க வேளத்தையே காதல வச்சிருக்கீங்க போல இருக்குது. யார பார்க்கணும்? மிஸ் மஞ்சுளாவை. மஞ்சுளாவையா? எதுக்கு? டேட்டுக்கு வந்து சில விஷயம் எல்லாம் பேசணும். ஓஹோ, நான் கம்பெனி மேனேஜரு. அப்படியா மிஸ்டர் பஞ்சம்? ஹலோ.
சாரி சாரி இல்ல சார், நெருப்ப கை வச்சுட்டு தண்ணியை ஊத்துறேங்கிறீங்களே. பரவாயில்ல, கம்பெனி ஆர்டிஸ்ட்னால ஒரு ரகசியம். அவங்கள நேரில் நீங்க பாத்தீங்க பாதி கிளாமர் போயிடும். என் ஸ்பெஷல் ரூமுக்கு வாங்க, ஸ்பெஷலா 2 கலரா சாப்பிடுங்க. அவங்கள பத்தி ஸ்பெஷலா வெல்கம்ல இருந்து வணக்கம் வரையில் இன்டர்வல் விடாம சொல்றேன். கமா வாங்க வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உங்களுக்கு மஞ்சளா தானே பார்க்கணும்? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். நீங்க நேர போய் ரைட்ல திரும்பி லெப்ட்ல வந்து ரைட்ல திரும்பினா ரூம் நம்பர் 3 மரக்கதவு மஞ்சள் கலர். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார் வாங்க. வணக்கம். ரொம்ப மன்னிக்கணும், உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்னா. அப்போ நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா, 5 வழக்கில் வந்து சொன்னான். நான் ஒத்திகையில இருந்தேன். உங்க பேப்பர் பேரு கூட பிரதிநிதித்தம் தானே? வாங்க சார், உள்ள வாங்க. பிரதிநிதித்தம்? உள்ள வாங்க சார். பிரதிநிதித்தம் எனக்கு என்னங்க சார், காலையில காபி சாப்பிடலன்னா கூட பத்திரிகை படிச்சாகணும். நீங்க டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? பழக்கம் இல்லை. டீயும் காஃபியும் தான் இளமையை கெடுக்கிறது. என்ன சார், சிகரெட் சிந்தனையை தூண்டும், காஃபி கற்பனை உண்டாக்குன்னு சொல்ற அந்த காலத்துல நீங்க இப்படி சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு மிஸ்டர் தகுதத்தம். அதுதானே உங்க பேரு? ஏன் இப்படி பேசுறீங்க? இந்த ட்ரெஸ்ஸா நடன ஒத்திகையில இருந்தேன், அப்படியே வந்துட்டேன். உட்காருங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் சார், மனசை தூய்மையாக்குறதுக்கு உடனே ஒரு முக்கிய சாதனம் இல்லையா? ஏன் சார், உங்களுக்கு நடனம் பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. இல்ல இல்ல இல்ல, பிடிக்கும் பிடிக்கும். ஏன் பிடிக்காது? தன்னை மறந்தா தான் சார்க்கால. ஆமா ஆமா. பத்திரிகைங்கிறது ஒரு நாட்டின் காலேஜ் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. நானு ஒரு முக்கியமான விஷயமா சில கேள்விகள் உங்களை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். பத்திரிகைக்காரங்க வேற எதுக்கு வர போறாங்க? நீங்க கேள்விகள் கேட்கத்தான் வந்திருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். நீங்க தானே மிஸ் மஞ்சுளா? ஆரம்பத்திலேயே கேட்க வேண்டிய கேள்வி. ஓஹோ, இப்பதானே ஆரம்பம். நான் தான் மிஸ் மஞ்சுளா. நீங்க நடிகை தானே? என்ன சார் இது, கண்ணாடியை பார்த்துக்கிட்டே முகம் தெரியுமான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. மஞ்சுளா ஒரு கலைக்கோடி இல்ல, அந்த கோயில்ல குடியிருக்கிற விக்கிரகம், அவ மூட கற்பூரம். நோ, இப்பதான் சமீபத்துலதான் ஆரம்பிச்சேன். ஆமா. உங்களுக்கு சுயசோதனத்தை எப்படி தெரியும்? அவரு இதை யாரு உங்களுக்கு சொன்னது? உலகமே சொன்னது. அவரை நீங்க எப்ப சந்திச்சீங்க? அதுவா, அது ஒரு வேடிக்கை சார். வேடிக்கையா? முதல்ல குத்தாலத்துல சந்திச்சதான ஞாபகம். ஓஹோ, குத்தாலத்துலயா? சந்திச்சிருக்கீங்க. மிஸ் மஞ்சுளாவை எந்த இடத்துல, எதுக்காக, எப்ப சந்திச்சாங்கன்றத கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிங்களா? நாங்க மரவப்பள்ளி கேம்ப் போயிருந்தோம். அப்போ எங்க நாடகத்துக்கு மிஸ்டர் வதனா தலைமை வச்சிருந்தாரு. நாடக முடிவுல மேடைக்கு வந்தாரு. மஞ்சுளா தலை குனிஞ்சு நின்னுது. அப்போ மிஸ்டர் வதனா மாலை போட்டாரு. மஞ்சுளா தலை நோந்து பார்த்தா, கண்ணோடு கண்ணோக்குச்சு. அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல வதனா உங்களை பார்த்தாரா, இல்ல நீங்க அவரை பாத்தீங்களா? அதுவா, நான் தான் முதல்ல பார்த்தேன். நான் சிரிச்சேன், அவரும் சிரிச்சாரு. ஆனா என்ன பார்த்துல. அதான கேட்டேன். அவர் எப்படி இருப்பாரு? அவரா, அவர் பெரிய வியாபாரி இல்ல, கோடீஸ்வரனா எப்படி இருப்பாரு? பூசணிக்காய் தொண்டி, ஆந்த கண்ணு, ஒட்ட வச்ச மூக்கு, 6 அடி உயரம்.
பணக்காரனா அப்படித்தானே சார் இருப்பாரு, நீங்களே சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்லும் போது அவர் வேற எப்படி இருக்க முடியும்? நீங்க அவரை பார்த்திருக்கீங்களா? நீங்க யார கேட்டீங்க? PS வதனத்தை. PS வதனத்தையா? அவரை தெரியாது, எனக்கு தெரியாது தெரியாது. இந்த ரூம் எல்லாம் ரொம்ப அழகு. ஆமா சார், இன்னும் வேண்டுமானால் அழகை ரசிக்க வேண்டும். இந்த விதமான மலர்கள் கண்ணெதிரிலே இருந்தால்தான் இளமை கனவுக்கு எழிலுண்டாம். மஞ்சள் ரோஜா மனதுக்கு சாந்தி, ரோஜா கண்ணுக்கு கொடுத்து, மல்லிகை தனிமைக்கு ஆதரவு. எனக்கு இதெல்லாம் புதிய அனுபவம். மஞ்சள் ரோஜா உங்க மனசு, வெள்ளை ரோஜா உங்க முகம், மல்லிகை உங்கள் சிரிப்பு. இப்படி நான் சொன்னா தவறு இல்லையே? தவறுதான். ஐயோ, என்ன கேட்காம எப்படி நீங்க என்ன வர்ணிக்கலாம்? வர்ணிக்க கூட பண்ணிக்கிட்டேன்ல. அப்போ நான் வரட்டுங்களா? என்ன குழப்பாச்சா? நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வரல. நான் இன்னும் நிறைய கேள்விகள்லாம் கேட்கணும்னு வேற இருக்கேன். நாளைக்கு இதே டைம்ல நம்ம தியேட்டர் எஸ்டாப்ல இருக்க லவ்லி ஹோட்டல், அங்க மீட் பண்ணுவோம். பை பாய். பை பை. வாங்கம்மா, இப்பதான் வர்றீங்களா? தூங்குறானா? மாடியில் இருக்காரு, கூப்பிட்டுங்களா? காலையில பாத்துக்கிறேன். இப்ப இங்க வந்திருக்கிறது யாருக்கும் தெரியல. சரிங்க. நீங்க எதுக்கு வந்தியோ அதுக்குத்தான் நானும் வந்தேன். கட்டழகியின் வலையிலே கோட்டீஸ்வரர். PS வதனத்தின் கார் நாடக கம்பெனி வாசலில் நிற்பதின் மர்மமல்ல. பிரபல நடிகை மஞ்சுளா அவர் காரில் அடிக்கடி செல்வதின் ரகசியமல்ல. இருவருக்கும் விவாகம் நடக்கப் போகிறதா என்று நமது விசேஷ நிருபர் கேட்கிறார். நடிகைன்னு வந்துட்டா கண்டதெல்லாம் எழுதலாம் போல இருக்கு. பத்திரிகை வியாபாரத்துக்காக பெண்களை இழிவுபடுத்தணுமா? நடிகைகளுக்கும் மான மரியாதை உண்டு என்கிறதை உணர முடியாத இவர்கள் எல்லாம் கலை வளர வேண்டும் என்று கூட்டத்தில் பேசுவது, கருத்தற்ற தன்மையின் பேனாவை ஓட்டுவது, இதுதான் பத்திரிகை தர்மமா? விகாரமான படங்களுக்கும் விபரீதமான விமர்சனங்களுக்கும் பெண்கள் தான் ஆப்பத்தார்களா? அதெல்லாம் நாளைக்கு. முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. இது என்ன? புரியுது, படிங்க. பிரபல நடிகை மஞ்சுளா அவரின் காரில் அடிக்கடி செல்வதன் ரகசியம் என்ன? இது பரீட்சை கல்வி மாதிரில இருக்கு. ஆமா, இதுல என்ன தப்பு? என்ன தப்பா? கண்ணை கடுத்துட்டு கண்ணாடி தர்மம் செய்யற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. 2 நாளுக்கும் 4 நாளுக்கும் பேனா கிடைக்குது,
கண்டபடி திருப்பி தள்ளுறதா? ஓ, அப்போ நீங்க அவரை காதலிக்கலையா? மிஸ்டர் பகனை என்ன சந்திக்கலாம், பாடலாம், நாங்க 2 பேரும் உச்சி வெயில்ல பீச்சில் நடக்கலாம், மழையில நனையலாம், காதலுக்காக கருப்பட்டியா கரையலாம். அதை பத்தி உங்களுக்கு என்ன சார்? எனக்கு ஒண்ணு காதல கேட்டத கையில எழுதிட்டா மூளைக்கு என்ன சார் வேலை? எனக்கு மூளை இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதனாலதான் இத நான் எழுதலன்னு அடிச்சு சொல்றேன். என்ன பயந்துகிட்டு இல்லைங்கிறீங்களா? உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கறது தான் அசல் மனுஷனுக்கு அர்த்தம். நான் அசல் மனுஷன் தான். ஒருவேளை நம்ம சப் எடிட்டர் எழுதியிருப்பாரு, நான் விசாரிச்சேன். அப்போ நீங்க இதை எழுதலையா? உங்களை பத்தி எழுதினா எனக்கு தானே அவமானம். அதானே நான் கூட நினைச்சேன் நீங்க எழுதியிருக்க மாட்டீங்க. ஏன்? என்னமோ நம்முடைய முதல் சந்திப்பிலேயே உங்க பேர்ல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிடுச்சு. ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டு பயந்துட்டீங்களா? நானும் உங்க ஆத்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் சும்மா அப்படி பயந்த மாதிரி நடிச்சேன். ஆமா, அப்படியா? ஆமா. அப்போ ஆரம்பிக்கலாமா? பேச ஆரம்பிக்கலாமா? அல்ல இல்ல, இன்டர்வியூ. ஓ, இன்டர்வியூ. நான் ரெடி. உங்க அப்பா அம்மா? பத்திரிக்கைக்கார நானு, கேள்வி கேட்க வேண்டியது என்னுடைய பொருள். சரி கேளுங்க. உங்க குடும்பம்? பெருசு. சொல்லுங்க. பெருசு குடும்பம், பெருசு. மிஸ்டர் வதனம் உங்களை விரும்புறதாக? விரும்பட்டுமே. அப்போ காதல்? காதலிக்கட்டும். கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே. யார காதலிக்கிறாரோ அவனை. என்னது? இப்போ மிஸ்டர் வதனம் உங்களை தான் காதலிக்கிறார். அப்போ நீங்க அவரு? ஐயோ, இல்ல 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 இல்ல. ஆமா ஆமா ஆமா. அதானே கேட்டேன். உங்க வாய் என்னமோ வளருது, ஆனா உங்க பார்வை மட்டும் உறுதியா உங்களையே பாக்குது. உபயோகம். என்ன சார், இன்னைக்கு கண்ணகி நாடகம் ஒத்திக்கு எப்படியா? என்ன கேக்குறீங்க? பிரமாதமா இருந்தது. மஞ்சுளா நடிப்பு எப்படியா? அந்த பொண்ணை பத்தி தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் சார். ஓய், இத நீ மனசுலயே வச்சுக்க. சரி, இனி எனக்கு எந்த வகையிலையும் கவலை இல்லையா. நான் சொல்றதை மட்டும் நீ குறிச்சுக்கோ. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வசூல் ஆனாலும் ஆகாவிட்டாலும் நடிகைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாடகத்தை நடத்தியே தீருவேன். என்ன சார் சொல்றீங்க? சார் ஒரு நடத்த மாட்டேன். இந்தாயா, என்னங்க கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுற? இந்த திருப்பதி செட்டியார்ட்ட எதுவுமே நடக்காது. என்ன எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துரு. இல்ல ஆமா. ஓய், இனிமே உங்க கூத்தாடித்தனம் ஒண்ணு பறிக்காதுன்னு. சார், தனிப்பட்ட முறையில என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, கூத்தாடின்னு பொதுவில் சொல்லாதீங்க. இன்னைக்கு நாடு முன்னேறத்துக்கு நல்ல ஒரு படிக்கட்டு. அதை சரிந்த ஆனா வரலாண்டா, உங்க கம்பெனி பண்ணாத. ஆமா, தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துங்க. எனக்கு ஒரு பெரிய பணக்காரனுடைய தயவு கிடைச்சிருக்கு, அதுவெல்லாம் கொஞ்சம் பொறுத்துங்க. செடியாயி மரமாயி பிஞ்சாயி காயாயி பணம் தர்ற நாள்ல மரத்தை வெட்டிப்படாதீங்க. குழந்தை பறக்கிறதுக்குள்ள தாயை கொள்ளுப்படாதீங்க. உபயோகம் உபயோகம் சார். உன்னால எனக்கு என்னையா உபயோகம்? போய் மஞ்சுளாவை என்னுடைய அறைக்கு அழைச்சிட்டு வாங்க சார். சார், மஞ்சுளா வந்தாச்சு. வாமா வா. இதுதான் சார் என் கனவு, எங்கள் புதிய நட்சத்திரம், என் கம்பெனி ஜீவன், மெயின் சுவிட்ச், நாடக ரயிலுக்கு இன்ஜின். மிஸ்டர் கோடீஸ்வரர் PS வதனத்தை தெரியுமில்ல உங்களுக்கு? அவருடைய காவலி மிஸ் மஞ்சுளா. சார், இவங்களுக்காக தினசரி வரக்கூடிய காரை வித்தாலும் அதை வாங்கறதுக்கு இங்க மனுஷால் கிடையாது. இவங்க ஒரு நாள் செலவு பண்ற பணத்தை அதை சம்பாதிக்கிறதுனா நீங்க ஆயுசு பூராம அகட விட பண்ணாலும் சம்பாதிக்க முடியாது. பன்னீர்ல குளிக்க வேண்டியவங்க பச்சை தண்ணியில குளிக்கிறாங்க. காஷ்மீர் பீதாம்பரத்தில் நடக்க வேண்டியவங்க கட்டாந்தரையில் நடக்கிறாங்க. தலவக்கல் வீட்டுல இருக்க வேண்டியவங்க சாதாரண வீட்டுல இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்காங்க, கலைக்காங்க, அவங்க எனக்காங்க. ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் செய்துக்கிட்டா கலையை தலைமுழுக வேண்டி வறுமைன்னு சொல்லி கல்யாணத்தை கூட ஒத்தி போட்டிருக்காங்க சார். இவங்க பெரிய தியாகி. தேடி எடுத்தாலும் கோடியில ஒரு பண்ணத்தான் சார் இப்படி பார்க்க முடியும். ஆமாங்க, வெரி கரெக்ட் சார். இவங்களுக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் சரி உதவி செய்யறதா சொல்லியிருக்காரு மிஸ்டர் வதனம் சார். ஆனா அதை நம்ப முடிய ஏதாவது அத்தாட்சி ஐ எம் சாரி. அட, இது என்ன பிரமாதம்?
நீங்க அவரை நேர்லயே பார்க்கலாமே. நாளைக்கு நம்ம மஞ்சுளா அவருக்கு ஒரு பார்ட்டி கொடுக்க போறாங்க. நீங்க அங்க வாங்க, உங்களை நான் அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். நீ சும்மா இருமா, அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அப்ப நீங்க புறப்படுங்க. அப்போ நாளைக்கு வரோம். வாங்க. மஞ்சுளா, நீ தான் என்னை காப்பாற்றணும். நான் உன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். கடன் கொடுத்தவங்களை ஏப்ப விடணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. கலை வாழணும், கம்பெனி நல்லபடியா நடக்கணும், அதுக்காகத்தான் நான் பாடுபட்டுக்கிட்டு வர்றேம்மா. தயவு செய்து நீ எப்படியாவது வதனத்துக்கிட்ட சொல்லி நாளைக்கு பார்ட்டிக்கு வரத்துக்கு ஏற்பாடு செய்யம்மா. என்னால முடியாது சார். மஞ்சுளா, அப்படி சொல்லாதம்மா. அவருக்கு இங்க வரத்துக்கு இஷ்டம் இருக்காதுதான். ஏன்னா பெரிய மனுஷன் இல்லையா? நீதான் எப்படியாவது சொல்லி பரிபக்குவமா சொல்லி அவர் இங்க அப்படி அவர் இங்க வரல எனக்கு நீச்சல். இன்னைக்கு நீயாவே கஷ்டத்தை விலைக்கு வாங்கிட்ட. விளையாட்டு விளையாடு. இப்போ பிஎஸ் வதனத்தை எங்கிருந்தடி கொண்டாடுறது? அவர் சிறப்பா கருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப எப்படி அவரை காப்பி கழிச்சுட்டு போக முடியும்? அந்த உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அழகான பெண்கள் பக்கத்துல இருந்தா கட்டுரிமை கடிச்சா கூட கட்டறிந்து இருப்பாங்க. அப்படின்னா பிஎஸ் வதனத்தை நமக்கு தெரியாதா? நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பிஎஸ் வதனமா அறிமுகப்படுத்திட்டா போகுது. என்னது நீங்களா? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இங்கெல்லாம் இல்ல. ஒண்ணும் இல்ல, புஷ்பம். உங்களுக்கு புஷ்பம்னா ரொம்ப பிரியம்னு சொன்னீங்களே, அதுக்காகத்தான் கொண்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை விடவா? தேங்க்ஸ் தேங்க்ஸ். வாங்க. இவர் யார் தெரியுமா? யாரு? மிஸ்டர் சகுந்தரம். சகுந்தரம் எடுக்க. இவர் யார் தெரியுமா? என் ஃபேமிலி ஃப்ரெண்டு. வணக்கம் வணக்கம் வணக்கம். சார், நீங்க பிஎஸ் வதனம். நான் பிஎஸ் வதனம்? நானா? ஆமா. அடி பைத்தியமே, இவரு இல்ல. இவரு பிஎஸ் வதனம் மாதிரி நடிச்சா என்ன? என்ன பிஎஸ் வதனம் மாதிரி நடிக்கிறதா? அதுவும் நானா? ஏன், எதுக்காக? அது ஒரு நிர்பந்தம். ஒரு பார்ட்டியில நானும் அவரும் கட்டாயம் இருக்கணும். மிஸ்டர் வதனம் ஊர்ல இல்ல, அதனால இங்க வதனமா நடிச்சா இவதான் உங்க காதலி. ஓ அப்படியா? அப்ப நான் தான் பிஎஸ் வதனம். காதலிங்கிறது பார்ட்டி முடிகிற வரையிலும் தான். அப்புறம் நீங்க தான் அவதான். இவ்வளவுதானா? இன்னும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்ககிட்ட பார்ட்டிக்கு வேண்டிய ட்ரெஸ், ஷூ, டை, கூலிங் கிளாஸ் ஏதாவது இருக்கா? பணம் வேணா நாங்க தர்றோம், வாங்கிக்கங்க. அது பணம் வேற கொடுக்குறீங்களா? பலே பலே பலே. பரவாயில்ல, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். எங்கயா இன்னும் அவங்களை காணும்? ஆமா சார், வரல. வழியில வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நாங்க பக்கத்திலே இருக்கோம். ஞாபகம் இருக்கட்டும், நீங்க கோடீஸ்வரர் பிஎஸ் வதனம். அதாவது உங்க காதலர் பார்ட்டி முடிகிற வரையிலும் தான். அதே நடிப்பாட மட்டும் இருக்கட்டும். நீங்க நடந்து வாங்க 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 வாங்க. இவர் தான் எங்க கம்பெனி மேனேஜர். எம்டி பஞ்சம். இவரு சொல்ல வேணாம். நீ வர்ற கூட்டத்தை நல்லா தெரியுது. நீங்க தானே பி சுந்தரவதனம் அண்ட் கம்பெனி முதலாளி பிஎஸ் வதனம். போதும். அங்கமலைக்கு விளம்பரம் இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல உங்களை தெரியாதவங்களே கிடையாது சார். ஆனா ஒண்ணு, உங்க கம்பெனி இங்கே இருக்கப்படாது, நாட்டுல இருக்க வேண்டியது இல்லை. ஓஹோ அப்படியா? ஏன் அங்க கூட இருக்கு. அமெரிக்கா, இங்கிலாந்து, பாரிஸ், ஜப்பான்ல கூட இருக்குல்ல? ஆமா ஆமா. அது இப்பதான் ரீசெண்டா ஆரம்பிச்சு. உட்காரமா. ஆனா சார், உங்க அப்பாவை கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களை கூட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படி தெரியும்? எல்லாம் டார்லிங் மஞ்சுளா சொல்லித்தான் எனக்கு தெரியும். சார், இந்த நூற்றாண்டிலே மஞ்சுளா தான் சார் புத்திசாலி. அது மட்டுமா, அழகியும் கூட தான். அதனாலதான். சரி சாப்பிடலாமா? சரி வா, எடுத்துட்டு வா. சார், நான் எப்பவும் ஈவினிங்
டைம்ல கோதுமை கஞ்சி தான் சாப்பிடுற வழக்கம். கோதுமை கஞ்சியா? அவரு வேடிக்கை சொல்றாரு. வேடிக்கைக்கா? இன்னைக்கு பால் ஆடையில ஐஸ்கிரீம் போட்டிருக்கு, நீங்க அவசியம் சாப்பிடணும். ஐஸ்கிரீம்? அது பல்லுக்கு கெடுதலாச்சு. அதிரமும் அஜீரணம் வர. சார், இவர் எப்பவுமே இப்படித்தான், ஏதாவது ஆச்சரியமா பேசிக்கிட்டே இருப்பாரு. அது அங்க உட்கார்ந்து இருக்காரு, அவர் யாரும் இல்லை. அவர்தான் இந்த ஊர்ல பெரிய பணக்கார். ஏன் சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்களா? டீ சாப்பிடுறீங்களா? இங்க நேர்மோர் கிடைக்குமா? என்ன என்ன சார், காஃபி சார், காஃபி சார். நல்லது. பாய், காஃபி கொண்டுட்டு வா. மன்னிக்கணும். சகுந்தத்தம், என்ன கோயிலுத்த காட்டுறீங்க? இன்னும் மோராம நீர் மோரு. இன்னும் கொஞ்ச நேரம் போனா பழைய சாதம் கேட்பீங்க போல் இருக்க. என்ன காதலிங்கிற வார்த்தை அடிக்கடி வருது. நீங்க தானே காதலன் மாதிரி நடிக்கணும்னு சொன்னீங்க. நடிக்க சொன்னோம், அதுக்காக நீங்க ரொம்ப ஓவரா போறீங்களா? இந்த காலத்துல ஓவரா நடிச்சாதான் பேர் வாங்க முடியும். எல்லாம் உட்காருங்க, மேனேஜர் தானே கைது போயிருங்க. இவங்க எனக்கு ரொம்ப நெருங்கிய தோழர்கள். விடிஞ்சு எழுந்த உடனே என் முகத்துல தான் முடிப்பாங்க. வணக்கம். நீங்க தான் அவருக்கு உதவி செய்யப்பாரு. அப்படியா? நஷ்டப்படும் கலைக்கு ஆதரவு காட்ட வேண்டியது அவசியம். அதுவும் என் லவர் மஞ்சுளாவுக்காக 1000 இல்ல 1000 லட்சத்தை கூட அலட்சியமா அள்ளி வீசு. அப்போ ரொம்ப சந்தோஷம். இருப்பதின் மர்மம் என்ன? மந்திரம் சுந்தரம் ஏமாத்தி பிடிங்க. இப்போ இதுக்கு எல்லா வழி சொல்றேன். ரொம்ப நல்லதா போச்சு. நான் ஆத்திரத்தில் இருக்கு, உனக்கு ஆனந்தம் பொங்குதா? ஏண்டா என் பொண்ணு எது என்னடா ஆகுறது? ஏமா அவசரப்படுறீங்க? என் மந்திரத்தின் சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டுங்கிறது இதுதான் அத்தாச்சு. உன் மந்திரத்துல எதிவளா என் அவளை மறந்துட்டு எவ்வளவு நாடக்காரிய கல்யாணம் செய்துக்கவா? என் பொண்ணு புகழ் புகழ்ந்த இடத்துல இப்ப பத்திட்டு எரியுறமா? இருங்கம்மா, பொண்ணுன்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியாதவர் மனசுல இந்த ஆசைக்கு உண்டானதுக்கு காரணம் எது? இவர் மந்திரம். இப்போ அந்த ஆசையை உங்க பொண்ணு மேல திருப்பணும், அவ்வளவுதான். சரி, ஒரு கோவிலுக்கு வந்துட்டு தரேன், அதை கொண்டு போய். யாரு? அடடே, தங்கச்சியா? ஏன் இந்த பக்கம் காத்தடிச்சுது? என்னக்கா அப்படி சொல்ற? என்ன இருந்தாலும் அக்கா தங்கச்சிங்கிறது மறந்துடுமா? அடடே ஜோதிரா. ஆமாங்க. அட நீங்க இங்க இருந்து அவங்க இப்படி 2ல 3ல அக்காவை பார்த்துட்டு போறது வழக்கம். அப்ப நான் வச்சுங்க. அட எரியா, எங்க நடவ பாக்குறேன். கோழி குஞ்ச காலம் மந்திரம் போட்டானா? வீட்டை யாரும் உனக்கு மந்திரம் மாத்திரமா போட்டான். மத்தம் பதவிய என் கையாலே அள்ளி அள்ளி கொடுக்க சொல்லி அப்படியா செய்யா? உங்க பணம் தேவையில்லை. நாளைக்கு உன் சொந்த பணத்தை போட்டு ஒரு கோழி முட்டை வாங்கி வந்துருச்சுட்டா இப்ப மட்டும் என்ன விட்டுருங்க. நம்புங்க. அது மங்கம்மா, இந்த பேப்பரை பாத்தியா? பார்த்துட்டு மண்டு. ஆனா இப்படி நடப்பானா? உண்டு. ஒன்றாயிருக்கு உலகத்தை 2ஆக்குவோம், இந்தியாவை பிரித்து பாகிஸ்தானாக்குவோம், செழிப்பாயிருக்கும் இடத்தில் பந்தத்தை உண்டாக்குவோம், அமைதி இருக்கும் இடத்தில் புயலை கலப்புவோம். கட்சி வேற சொல்லி காசம் சம்பாதி போனா அதையும் தேடிக்கொள்ள. பாம்புக்கு படை நடங்கும், பத்திரிகை கடமை நடங்கும். நான் ஒரு சேனா மன்னன். மன்னன் என்ன சக்கரவர்த்தியிலே வச்சுக்க. வரவேற்கிறேன். உங்க அண்ணாக மண் குடிசை நம்பி மாடி வீடு கட்ட நினைக்கிறாரு, தெருவிளக்கு நம்பி வீட்டு விளக்கு அழைக்க பார்க்கிறாரு. அது பெரும் தவறு, அதை தடுக்கணும். அவ்வளவுதானே? ஆமாய்யா, குடுகுடுப்பாக்கார மாதிரி என் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிச்சு. ஆட 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 இது சாமானியப்பட்ட விஷயம் இல்லைம்மா. கொஞ்சம் யோசனை பண்ணிதான் முடிவு செய்யணும். உன் அண்ணன் பேசுறத பார்த்தா
சூரியனே பாதி பிடிச்சிருவா போல இருக்கு. என்னங்க சாப்பிட்ட பத்தி கவலைப்படாதீங்க. அன்னைக்கு ஒரு ரூபா மிச்சிருங்க. ஐயா 60 ரூபா எப்படியாவது என் பொண்ணு கழுத்துல தாலி வரணும். ஆமா அவ்வளவுதான். நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா? சொல்லு. அந்த வதனம் சின்னமா உயரமானு கூட எனக்கு தெரியாது. என்னது? ஊமையா செவிடா முட்டாளா புத்திசாலியா அதுவும் தெரியாது. புத்திசாலியா தான் இருக்கணும். நான் அவரை பார்த்ததும் இல்ல பேசினதும் இல்ல. என்ன பார்த்தது இல்லையா? இல்ல. பேசுறது கூட இல்லையா? என்னடா அது? அவருக்கும் எனக்கும் காதல் உண்டுங்கிறதும் போய் சந்தர்ப்பத்தை உபயோகிச்சு அந்த இல்லாத காதல இருக்கும்படி நடிக்க வேண்டியதாயிடுச்சு. பேஸ் பேஸ் நல்லா இருக்கே உங்க கதை. வாங்க சார், வாங்க 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 உட்காரு. நீங்கள்லாம் எங்களை தேடி வர்றதுன்னா சர்வ சாதாரணமா? இதுவரையில் எந்த நாடகக்காரனும் ஏற்படாத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு சார். ஏதாவது காஃபி ஓவர் கிரஷ்? ரொம்ப தேங்க்ஸ். ஒண்ணும் வேண்டாம். உங்களை பார்த்த உடனே என்ன பேசுறது என்ன கேட்கறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்களேன். ஒரு 5000 ரூபாய். இல்ல எனக்கு கொஞ்சோண்டு கடன் இருக்குது. ஒரு 4000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 4000. இம்பாசிபிள் இம்பாசிபிள். அப்படி சொல்லாதீங்க. நான் நிறைய கேட்கலான்னு இருந்தேன். இந்த கருமம் முடிச்ச நான் இழுத்துக்கிட்டது. நீங்க எப்படியாவது ஒரு 3000ஆவது கொடுத்தீங்கன்னா? முடியாது முடியாது முடியாது. இல்ல சார், இதெல்லாம் உங்களுக்கு பெருசல்ல. தண்ணி பட்ட பாடு. எப்படியாவது தயவு செய்து கொடுத்தீங்கன்னா ஒரு 2000ஆவது கொடுத்தீங்கன்னா கருத்தரம் தீரும். இல்ல, எப்பவுமே நான் நினைச்சபடிதான் செய்வேன். என்னை மாத்த யாராலையுமே முடியாது. நான் கொடுக்கறத கௌரவமா வாங்கிக்கங்க. என்ன வளர்றீங்க? இன்னுமா பிஎஸ் வதனங்கிற ஞாபகம்? இல்ல இல்ல, இங்க நாடகத்துக்கு டிக்கெட் புக் செய்ய வந்தேன் நான். அதான் காம்ப்ளிமெண்டரி பாஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆமா ஆமா சொன்னீங்க சொன்னீங்க. அது எங்க டிக்கெட்டை பார்க்கலாம்? டிக்கெட்டா? இது செக் புக். இது டிக்கெட் நாளைக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நான் நேற்றுக்கு பாக்குறேன் உங்களை. நாளைக்கு பாக்குறேன் உங்களை. நான் வரேன். அந்த பேங்க் ஏஜென்ட் இருக்கானா பாரு, இத கேஷ் ஆக்கிட்டு வா. என்ன கேட்க முடியா பண்ணிவிடாதையா? அப்புறம் ஏன் உயிரை நான் கேட்க முடியாதுடா. கேட்சா அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். முதல்ல இந்த டீச்சர் கிழிக்கிறதா? சரிதான். சரி, உன் நிலைமைக்கு 10,000 10 தம்புடியா இருக்கலாம். ஆனா எங்க நிலைமைக்கு இது புதையலாச்சுதே. புதைய இல்ல சார், இது வெறும் கடுதாச்சு. நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. இது என்னம்மா இது விளையாட்டு? வை, அட நீ ஏன் நின்றுட்டு போயா? வழிவரைத்திருக்கிற சார் மலை போல ஒரு மங்க. தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் செய்யுங்க. முதல்ல இந்த டீச்சர் கிழிக்கிறதா? அதை விட எங்க வயசுல கிழிச்சறியும். சும்மாரியா? சார் சார், இது பொய் செக்கு சார். என்னது? பிஎஸ் வதனம் கொடுத்த செக்கா? பொய் செக்கு. பிஎஸ் வதனம் இல்ல அவரு. ஓஹோ, இதுக்காக தான் ஒரு இடத்துல அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ? எனக்கு எதுவும் பணம் கொடுக்க வேணாம்னு சொல்லி இருந்தியோ? நான் அதுக்காக சொல்ல வரல. உண்மையிலேயே அந்த செக்கு செல்லாது. செல்லாதா? ஏன் செல்லாத காரணம்? நீங்க கோச்சுக்காம இருந்தா நான் சொல்றேன். சரி, நான் கோச்சுக்கிறேன். சொல்லு. அவர் கோடீஸ்வரர் பிஎஸ் வதனம் இல்ல, அவர் ஒரு பத்திரிகை எடிட்டர். டீ பார்ட்டிக்கு பிஎஸ் வதனம் வரணும்னு நீங்க சொன்னீங்க. உண்மையிலேயே எனக்கு வதனத்தை தெரியவே தெரியாது. எதிர்பாராத விதமா வதனத்துக்கு காரணம் நான் ஏற வேண்டியதாயிடுச்சு. என் ஹேண்ட்பேக் அந்த கார்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த கடைசியில அவர் உங்களையே ஏமாத்திட்டார். இது போர்ஜரி செக்கு சார். இதுக்கு கால்னா கூட மதிப்பு கிடையாது. உங்க பரிதாபத்துக்காகத்தான் நான் இந்த ஏற்பாடு செய்தேன். இப்படி விளையாடும் எனக்கு தெரியவே தெரியாது. என்ன மன்னிச்சிருங்க சார். சரிம்மா, நீ போ. படத்துல இந்த வாங்க சிங்கிள் டீ கூட நான் குடிக்கல. அவங்க 2 பேரையும் தாக்கு தாக்கி பக்கம் பக்கமா எழுதி வார்த்தைக்கு வார்த்தை கேள்வி செய்து நிமிஷ மலர், வார மலர், மாத மலர், வருஷ மலர், தீபாவளி, பொங்கல் மலர் இதெல்லாம் போட்டேன். மெட்ராஸ்ல பேப்பரை ஸ்டாக் கிடையாது. எல்லாத்தையும் நானே வாங்கிட்டேன். 10 லட்சம் காப்பி போட்டு ஸ்டுடியோ, ஆபீஸ், பம்பு மடம், அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயா வச்சிருக்கேன். நான் எழுதுனதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி ரிஜிஸ்டர்ல அவங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு வச்சேன்.
என்ன பிரயோஜனம்? அதை வாங்கியவங்க படிச்சாதானே. உன் பேப்பரு படிக்கிற நிலையில இருந்தா தானே யாரும் வாங்கினாக்காது. மங்கம்மா, அங்கம்மா, பேனா சக்தி எல்லாம் படிக்கிறவங்க கிட்டதாம்மா, படிக்காதவங்க கிட்ட ஓடுனாரு. ஆண்டவன ஜோதிய நல்லவன் ஆயிட்டானே. இவங்க 2 பேரும் ஒரு தாலி வயசு பிள்ளைங்க போல இருக்கு. இந்தாம்மா, அப்படி சொல்லாத. என் லைஃப்ல இது வரைக்கும் யாருக்கு நான் வஞ்சனை செஞ்சதே கிடையாது. நல்லவங்களுக்கு நான் ஒரு செருப்பு, கண்ணீர் விட்டவங்களுக்கு கை கர்ச்சிப்பு, உதவிய தேடுறவங்களுக்கு இது ஒரு மரக்கட்டை. அதை நாங்க ஒண்ணு மரக்கட்டையாகவோ மண்ணாங்கட்டியாகவோ நினைக்கிறோம்யா. எங்க பணத்துக்கு என்னதான் முடிவு? முடிவு முடிவு மஞ்சுளா திடீர் மறைவு. இதுதான் சரியான வழி. ஓய் அழுதப்பா, இது நிஜமா இல்ல தூப்பா? அம்மையே, நான் வீர தமிழன். ஆமாண்டா அப்பா. இன்னும் வேறும் பிடித்தவன், அறப்போ செய்தவன். அப்படி சொல்லு. தமிழ் நடக்க மாட்டான், வழிகளில் பேச மாட்டான். நான் யாராக ஓட்ட பாறையில நண்டை விட்டா அப்படி லொட லொடன்னு நிற்காம பேசிக்கிட்டு இருக்கானே. அட பாக்க போவோம். நீ சொல்லப்படி நடந்துட்டே புத்திசாலி இல்ல அவ்வளவுதான். அண்ணா, நீ ஒரு வெடிக்காத பட்டாசு. என்னங்க இந்த விஷயத்துல வெடிக்கல, தூரத்துக்கு போட்டு. திருடனுக்கு கந்தக்கோள் கிடைச்ச மாதிரி இந்த அத்தைங்க 2 பேரும் எனக்கு உடனே கிடைச்சிட்டாங்க. கவலைப்படாத, நான் கதாநாயகி ஆக்கல, அப்புறம் சொல்லு. வாங்குற கடனையில பாதி கடனை சொத்த சம்பூரணா தண்ணி உண்டா? குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவான்னு சொன்னீங்க. பாத்தி அடியது குடும்ப கௌரவம் நம்ம ஊர் சாவடியில சந்தி சீக்குது. ஏன் பேசாம நிக்கிற? ஒண்ணு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. கண்ணுக்குள்ளாலே அவன் என்ன செய்யணும் பா அப்படின்னு சொல்லத்தான் போறேன். விளையாட்டுக்கு வதனம் போல வேஷம் போட சொன்னா எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இன்னைக்கு உன் முதல் டிராமா மறந்துடாது. சீக்கிரம் புறப்படு. சைவான் மலாய் சிங்கப்பூர் அந்த இடம் சுற்றி பிரபலமான சந்தி வியாபாரி தானே. பஞ்சாப் பூராவும் தஞ்சாவூர் அஜமர சரக்கு, மலையாளம் முழுவதும் மைசூர் சரக்கு அத்தனை அனுப்புறவன் நான் தான். இந்த செத்து போன ஸ்டார்ல இருந்து சிறந்தியா இருக்கிற ஸ்டார் வரைக்கும் பாத்தீங்களா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நான் சென்று போடுற வழக்கமே இல்லை. அது உங்களுக்கு சென்று இல்லம்மா போறாங்களே. இது அட்ராக்ஷன் போட்டு இந்தியாவில விலை போட்டு நேரம் என் கைக்கு வருது. எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்கம்மா, உங்க கஷ்டத்தை கொஞ்சம் கொடுங்க. இது கொடுங்க. இதுக்கு ஜாதகம் நேரங்காலம் பொருத்தங்கள்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இதுல 5 சொத்து போட்டாச்சுன்னா 5000 ரூபாய் ரேட்டு, 50,000 ரூபாய் மறந்து போற நீங்க குறைந்து வருவீங்க. இது கும்பகோணாட்டம். நீங்க நம்ம வாசல் கண்டு அதிர்ந்து உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் வேண்டாமா? பாப்பா, அதை விட பயங்கரமான வாசி இந்த சென்ட்ரியா போடுங்க. மஞ்சுளா 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 என்ன மாமா, என்ன இடம் கொண்டையா கொடுத்த? ஐயோ கொடுத்ததானே அவங்களுக்கு நான் கொடுத்தேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். அம்மா சீக்கிரம் ஒரு கலாண்டு கொண்டாங்க. வந்துடப்பா. மங்கம்மா மங்கம்மா, நீங்க சொன்னபடி மஞ்சுளாக உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். வெளியில அனுப்பிச்சுங்க, பகலும் உங்களுக்கு மருமன் ஆக மாட்டான். அவ்வளவுதான். வாப்பா. என்ன நடந்தது? இப்ப நான் எங்க இருக்கேன்? அந்த சென்ட்ரியா போறீங்க? அப்படியே உட்காரு, அசுவாத. ஏன் பேசாதடி, மூச்சு விடாத. ஐயோ, இன்னைக்கு முதல் நாடகமாச்சு. நான் கதாநாயகி வேஷம் போடணுமே. போடுவடி போடுவேன், அதுவும் போடுவேன், அதுக்கு அப்புறமும் போடுவேன். யாராண்டவன் கையில கிடைச்சா
சரி, அந்த காரையாவது பாத்தியா ஸ்டுடியோ இருக்கிறான் சாந்தி யாருங்க அதை கவனிச்சா? கவனிக்கலையா நீ? சரி, அந்த காரு கலவையாவது பாத்தியா மஞ்சா தோல் பாத்தியா? ஒன்னும் புரியல. நம்பராவது பாத்தியா? நம்பரா? நம்பர் என்ன சொன்ன? நம்பர் என்னடா இது அக்கிரமமா இருக்கு? என்னடி அக்கிரமா? இப்ப கொட்டி வச்சு தின்னுங்கிறத அக்கிரமா? நாங்க உன்னை ஒதுக்கிறோமா திட்டுறோமா தின்றோமா? சும்மா தின்னு. இவ்வளவு திங்கிறதுக்கு வயது வேண்டாம்? அப்படி வா மயிச்சு. ஏண்டி வயிற்றுக்கு தகுந்த ஆகாரம் தானே சாப்பிடணும். ஆமா, புத்திசாலி இருந்தாலும் அளவோடு தானே ஆசைப்படணும். ஏன் இந்த கேள்வி என்ன? வயிற்றுக்கு தக்க ஆகாரமும் உங்களுக்கு தகுந்த புருஷன் தானே வேணும். யாரு இல்லைன்னா ஏண்டி ஐயோ நாடகக்காரு வதனம் கோடீஸ்வர வீட்டுக்குள்ள அவனை நீ எப்படி காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணி ஆசைப்படலாம்? வதனத்தை நான் காதலிக்கிறேன்னா இதை யாரு கொடுத்து போட்டா? வதனத்தை எனக்கு தெரியவே தெரியாது. யாரை ஏமாத்தலான்னு பாக்குற? எனக்கு வதனத்தை தெரியவே தெரியாது. நான் காதலிக்கிறது தவிடு தட்டத்து தான். என்ன காதலிக்கிறீங்க? அட பாக்கா, அந்த தவிடு தட்டத்தை என்னையும் கூட்டிட்டு போங்க. இல்லாது விஷயத்தை தெரிஞ்சுக்காம உன்னை வெளியே அனுப்ப போறதில்லை. உன்னை இங்கதான் வச்சு கூட்டிட்டு போக போறோம். எங்கம்மா அவசரமா கிளம்புறீங்க? அந்த பொண்ணுங்க எந்த பொண்ணு? உங்களுக்கு தெரியும் 6 மாசமா அதான் கூட எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மஞ்சள் மதம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஊர்வத்தை பார்க்கும் போல தெரியல யாருக்கு தைரியம் ஜாஸ்தி. ஏன்னா இந்த அம்மா என்னங்க தெரிஞ்சுன்றீங்க? இந்த வந்தா இவங்க ரொம்ப ஒன்னே தெரியாதுங்க. அப்படியா? நாங்க முதல்ல கேட்டுட்டு போனோம். நாளைக்கு காலையில ஸ்டேஷன் நல்ல வேலை கண்ணுக்கு இந்த காரணம் ஞாபகத்துக்கு வந்தது. இல்லைன்னா உன்னை கண்டே பிடிச்சிருக்க முடியாது. என் பொண்ணு மஞ்சளாங்கய்யா கூட்டிட்டு எங்கேயே போயிட்டாளையா? ஓய் என்னையா கதை அழைக்கிற? இப்ப என் மகன் வரல, அவன் வரலையா? போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போயா? அண்ணா ஜனங்களா பில் அடிக்கிறானுங்க. அண்ணா பெல் அடிக்கட்டுமா? சொல்ல உடச்சு பெல் அடிக்கிறானா? பெல்லு பணக்காரன் சுவேகம் வேணுங்கிறதுக்காக மஞ்சுளாக நீங்க கதாநாயகியாக்குனீங்க. அவன் பணக்காரோட தப்பை எடுத்தா. இது உங்க பழைய கதாநாயகி. என்னதான் இருந்தாலும் பழைய செருப்பு மாதிரி புது செருப்பு வருமா? காலை கடிக்கத்தானே செய்யும். ஆமா, வாஸ்தவம் தான். தேங்காய் இல்லைங்கிறதா பூஜை நிறுத்திட முடியுமா? நீ போய் வேஷத்தை போடமா, சீக்கிரம் போ. இந்திரா, என்ன வெடிக்காத பட்டாசு நீ எப்படி? ஆட்டம் தான். வாமா, என் மானத்தை காப்பாத்துங்க. நல்லது, சீக்கிரம் போய் வேஷம் போடுங்க. சீக்கிரம் இழுத்துட்டு போய் உட்கார வச்சு ஒரு கனவை வச்சு கையில கூட வேற உபத்திரம். அண்ணா ஏன் வந்தீங்க? போலீஸ் உங்களை பிடிச்சுப்பாங்க. என்ன போலீஸ் என்ன பிடிச்சுக்குமா? ஏன் அப்ப நானும் சாப்பிட தப்பா? போலீஸ்காரங்க உங்க பொய் செக்குக்கு மதிப்பு கொடுத்துட்டான். என்ன பொய் செக்கா? யார் சொன்னது? உங்க செக்கே சொன்னது. 10 ரூபாய்க்கு தாளம் போடுறீங்க. இதுல 10 ரூபாய் செக்கு கொடுத்தா பஞ்சத்துக்கு கோவம் வராம கைத்தட்டி மாலை போடுவாரா? மஜலா, அது உண்மையான செக்கு. உண்மையான செக்கு தான். கையெழுத்து தான் போலி. ஏன் பேங்க்ல கொடுத்து டெஸ்ட் பண்றதானே? ஐயோ, இன்னும் பிஎஸ் வரணுங்கிற ஞாபகம் போல இருக்கு. என்ன நான் யாரு? அந்த நாடகம் எல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. நீங்க தகுதி கட்டம் பத்திரிகை அடிக்க தயவு பண்ணி இந்த தியேட்டர் விட்டு போங்கணும். அதுல என்ன நீதான் தகுதி? நான் தான் உண்மையான ரியல். ஐயோ, சீக்கிரம் போங்க. சுந்தரவதனம் அண்ட் கம்பெனி முதலாளி மிஸ்டர் PS வரதானா மாய படுபாவி. ஆஹா, அதே
ஐயோ, மறுபடியும் இங்க வந்துட்டீங்களா? நான் மட்டுமா? அதுவும் சார் ஒரு பட்டாளமே வருது. ஐயோ, இப்ப நான் என்ன செய்யறது? இங்க வாங்க, இங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் உட்காந்து. சீரடிச்சாச்சு. தயவு செய்து இங்கே நில்லுங்க. நான் கூப்பிடும் போது வாங்க. நில்லுங்க. பியூட்டிஃபுல். உன்னை பார்த்தேன், மதியை இழந்தேன். வள்ளி, உன்னை பார்த்தேன், என் மதியை நான் இழந்தேன். என் அப்பா அறிந்தால் தப்பாமல் உயிர் போகும் அப்பனே. வள்ளி, என் உயிருக்காக நான் உன்னை மறக்க முடியுமா? நான் சுட்டாலும் சரி, உன்னை மணந்தே தீர்வேன். உனக்காக நெருப்பை சிற்பம் போல் நினைப்பேன், காப்பியை கஷாயமாக குடிப்பேன், கலந்த பாலை காய்ச்சாமல் குடித்துவிட்டு என் ஆவியை அப்புறப்படுத்தி விடுவேன். நமக்கு நிகராக எந்த பாடி வந்த போதிலும் சரி, அவர்களை சுடுவேன் சுடுவேன் சுடுவேன், போட்டா தீரு வரையில் சிட்டுக்குருவியை சுட்டுக் கொள்வது போல் சுட்டே ஓடுவேன். அது உங்க அப்பா? ஐயோ, என் அப்பாவுக்கு நீங்க ஒரு மூட்டை பூச்சியாச்சு நசுக்கி தள்ளிடுவாரு. ஆனா நினைச்சா அது எனக்கு ஒரு இடம் ஒழித்துக் கொள்வார் இல்லையா? எனக்கு ஒரு இடம் ஆகுது கிடையாது. ரெண்டரை நிமிஷமா இங்கதான் இலையில போட்ட சோறு தானே வயசுல போய் மாட்டிக்கிட்டது மாதிரி நீ செமத்தியா நீ ஏங்கிட்ட மாட்டிக்கிட்ட. ஏன் இந்த சீனை முடிய போன இதே பச்சை பொருளை வச்சு உங்களை மயான காட்டை நடத்திட்டு மகளே, மாசத்த வள்ளி, என் அன்பு தந்தையே, அடியால் வணக்கம். பல பல. உன்னிடம் எவனோ ஒருவன் எதற்கோ எப்படியோ என்னவில்லாம பேசி பாடி ஓடி ஆடி பழைய பாடத்தை ஒப்பித்தானாம். எங்கே அம்மாவன்? அந்த பக்கமா ஓடினப்பா. பத்தாயிரம் செக் அது வாங்க சீக்கிரம். என் அப்பா அந்த பக்கமா போயிருக்காரு, நீங்க இந்த பக்கமா திரும்பி பார்க்காம ஓடி போயிருங்க. கண்ணே வள்ளி, உன் காவலுக்காக காசு வரையில் ஓடப்பையா, எங்கேயுமே விளப்பையா? எங்கே? 1 2 3 யாராணி? நானாடா? இந்த கதை நான் தான் உனக்கு வில்லன். வள்ளி என்னுடைய மாமன் மகன். அவளிடம் மூழ்கவும் காதல் பாட்டு பாடவும் அவளை வர்ணிக்கவும் எனக்குத்தான் உண்மையனா ஊசித்து பயனை கண்டாள கவலை. வாடா வாடா எப்படி பிரமாதம். யார மாமா நினைப்போம். அட பாதி தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. ஓடிக்காரன் அகப்பட்ட குப்பையை கலர மாதிரி கிளறி இருப்பேன் நானு. யார் சார் ஜூரிகள் இவரை குற்றவாளி என கூறிவிட்டதால் இறுதிக்கு மரண தண்டனையும் அது முடிந்ததும் ஆயுள் தண்டனையும் அது முடிந்ததும் மரண தண்டனையும் இருக்கின்றேன். பாதி என்னதான் சூக்களை போறணும். ஆர்டர் ஆர்டர். கோர்ட்டை அவமதித்த குற்றத்திற்காக இன்னும் அதிகமாக 10 வருட தண்டனை இருக்கின்றேன். பெருமைக்குரிய கோட்டார் அவர்களே, இதோ நிற்கிறார் உண்மையான குற்றவாளி. என் காதலா? ஆமா, என் காதலி. இதே இடத்துல வெட்டுங்க, குத்துங்க, கொலை பண்ணுங்க, இங்கேயே தூக்கு போடுங்க, ஜனங்களா பார்த்து கையை தட்டுட்டோம். என்ன எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இரு, ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்றேன். ஆராய்ச்சி. ஹலோ மிஸ்டர் PS வதனம். ஐ எம் சாரி சார். என்ன மிஸ்டர் பஞ்சம், இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? இவர் தான் போலீஸ் சார், மிஸ்டர் PS வதனம். என்ன சார், நீங்க டிராமாவில் நடிப்பீங்கன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சது. இவரா PS வதனம்? இவரே தான் அவரா? அவரே தான் இவரா? இதெல்லாம் எல்லாமே டிராமாவா இருக்குது. ஏன்
நானே தான் நான். என்ன நீங்களா? ஏன் அந்த கோடீஸ்வரர் நீங்க தானா? ஏன் பூசணிக்கா சொந்தியும் ஒட்ட வச்ச மூக்கும் இல்லையோன்னு சந்தேகமா இருக்கா? நான் தான் PS வதனம்னு சொன்னா நீ கேட்கல, என்ன வெளியில அனுப்பிச்சுட்ட. என்ன மன்னிச்சிருங்க. கையில பணம் இருந்து கடன் சொல்லி சாப்பிடுறது போல புத்தி இருந்தும் யோசிக்காம போயிட்டேன். நீங்க நீங்க நாங்களாயி நாளாயாச்சு. இன்னும் என்ன மஞ்சுளா? அப்பா, அம்மா, கண்ணு, அப்பா என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, உங்க மக 1ஆம் கிளாஸ் புத்திசாலி. அத்தை, எந்த வைராக்கியத்தோட மஞ்சுளா வீட்டை விட்டு வந்தாலோ அந்த வைராக்கியமும் மனசுக்கு தகுந்த. என்ன உசு இப்ப எதுக்கு அனாவசியமா உசு? ஐயா பெரியவர இவருதான் உங்க வருங்காலத்து மருமகுள்ள. ஏன் தம்பி, நீ சுந்தரவானம் இல்ல? ஆமாங்க, என்னுடைய பெரியவா நம்ம பஞ்சாயத்தோட மகன். ஆமாங்க, சரிதா. தேர்ல திராட்சை மாதிரி சொந்தத்திலேயே வந்துட்டாரு மாப்பிள்ள. என் செல்ல கண்ணு விட்டு. என்னங்க, நான் நடிக்க கூடாதுன்னு கண்டிங்களா? ஆமாங்க, ரொம்ப கண்டிப்பேன். பெரிய தப்பு. எனக்கு எப்படி உழைப்பு முக்கியமோ அப்படி பொழுதுபோக்கும்